وكفى والصلاة والسلام على عباده الذين اصطفى أما بعد قال الله تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم قال الله تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فأين تذهبون إن هو إلا ذكر للعالمين صدق الله مولانا العظيم. அன்பிற்கும் கண்ணியத்திற்கும் உரிய பெரியவர்களே, நண்பர்களே, சகோதரர்களே, இந்த உலகத்திலே இன்று மட்டுமல்ல, அன்றிருந்தவர்களும் சரி, இன்றிருக்கிறவர்களும் சரி, இனி இருக்க போகிறவர்களும் சரி, எல்லோருமே விரும்புவது நானும் என்னை சார்ந்தவர்களும் சுகமாக இருக்க வேண்டும். யார் எங்கே இருந்தாலும் சரி, என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் சரி, இரவிலே பாடுபடுகிறார்கள், பகலிலே பாடுபடுகிறார்கள், இரவு பகலாக பாடுபடுகிறார்கள், அரும்பாடுபடுகிறார்கள், படாத பாடுபடுகிறார்கள். ஒன்னுக்கு படுற பாடு, இன்னொன்று படாத பாடு. இவ்வளவு பாடுபட்ட பிறகும் நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள்? நீங்கள் எங்கே செல்ல விரும்புகிறீர்கள்? உங்கள்கிட்ட கேட்போம், இல்ல என்கிட்டவே கேட்போம், எங்க போகணும் உங்களுக்கு? இவ்வளவு வேலை செய்கிறீர்களே இரவு பகலாக, பசி தாக்கம் பார்க்காமல், தூக்கம் விழிப்பு பார்க்காமல், இன்னும் தொழுகை தவறி போகிறது என்று கூட பார்க்காமல், நோன்பிலே குறைவேற்று ஏற்பட்டு விடுமோ என்று கூட பார்க்காமல், நோன்பிலே குறைவு ஏற்படுகிறது என்று கூட பார்க்காமல், இன்னும் குடும்பத்தினுடைய சுகம் போகிறது என்று கூட பார்க்காமல், குடும்பத்தினுடைய சுகம் எதற்காக திருமணம் செய்தாரோ அந்த சுகம் போகிறது என்று கூட பார்க்காமல் பாடுபடுகிறீர்கள். எதற்காக பாடுபடுகிறீர்கள்? என்ன வேண்டும் உங்களுக்கு? நான் கேட்கவில்லை, அல்லாஹ் கேட்பதை நான் கேட்கிறேன். நான் எது பேசுகிறேனோ அது அல்லாஹ் பேசுவதைத்தான் பேசுகிறேன், அல்லாஹ் சொல்லுவதைத்தான் சொல்லுகிறேன். ஆகையினால சில சமயத்துல யாராவது செய்யற தவற நான் சொல்லலாமா இருக்கலாம். என்ன சொன்னாருன்னு நினைக்க முடியாது, அல்லாஹ் சொன்னான், அவ்வளவுதான். அது நம்ம தவறு செய்யறோம்னா திருத்திக்கிறோம், அவ்வளவுதான். சில சமயங்கள் அல்லாஹ் கடுமையாகவும் சொல்றான், சில சமயம் நளினமாகவும் சொல்றான். இன்ன அதாபி ஹுவல் அதாபு ஷதீத், என்னுடைய அதாப் மகா கடினமானது, அப்படியே அல்லாஹ் சொல்றான். இன்னி அனல் கஃபூருர் ரஹீம், நான் கஃபூரே ரஹீம் என்றும் அல்லாஹ் சொல்றான். நான் தான் மன்னிக்கிறவன், நான் இரக்கமுள்ளவன், நான் கருணையுள்ளவன், நான் அன்புள்ளவன், நான் பாசமுள்ளவன், நான் நேசமுள்ளவன், நான் ஈவுள்ளவன் என்றும் சொல்லுகிறான். அதே நேரத்தில் இன்னாதாபி ஹுவல் அதாபு ஷதீத், அதை விட கடுமையான அதாப் யாராலும் செய்ய முடியாது, அதை விட கடுமையான வேதனை யாராலும் செய்ய முடியாது, இதுவும் அல்லாஹ் சொல்றான். ஆகினால் சில சமயம் கடுமையான வார்த்தையும் இருக்கலாம், சில சமயம் நளினமான வார்த்தையும் இருக்கலாம். ரெண்டுமே அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அல்லாஹ் சொல்ல சொன்னதை நான் சொல்லுகிறேனே தவிர எனக்கு தெரியாது. என்ன தெரியாது? தானம் கே நமி தானம். இன்னைக்கு வரைக்கும் வயசு 56 ஆகுது, இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு. எனக்கு ஒண்ணும் புரியலங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு, இப்பதான் புரியுது. இதுவரைக்கும் என்னன்னோ நினைச்சுக்கிட்டு இருந்தேன், எனக்கு அது தெரியும், இது தெரியும், அது தெரியும், இது தெரியும், இப்படி தெரியும், அப்படி தெரியும். இப்ப தானம் கே நமி தானம், எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்கிறது புரிஞ்சிருச்சு. ஏதாவது தெரியுமானால் அது அல்லாஹ் தஆலா கொடுத்தது. நான் என்று சொல்லுகிறேனே அது கூட அல்லாஹ் தான் சொல்லுகிறான். நான் எங்கே இருக்கிறேன்? நான் என்று ஒன்று தனியாக இல்லை. அல்லாஹ் இருக்க வைத்தால் நான் இருக்கிறேன், அல்லாஹ் இறக்க வைத்தால் நான் இறக்கிறேன். அல்லாஹ் இருக்க வைத்தால் நான் இருக்கிறேன், அல்லாஹ் இறக்க வைத்தால் நான் இறக்கிறேன். நான் என்று ஒன்று தனியாக எங்கே இருக்கிறேன்? அல்லாஹ் இருக்க வைத்தால் இருக்கிறேன். எனவே சகோதரர்களே, எங்கே போக விரும்புகிறீர்கள்? அல்லாஹ் கேட்கிறார். இன்னும் ஒரு உண்மை என்னவென்று சொன்னால், நாம் என்ன விரும்புகிறோமோ, முதலிலே சொன்னேன், சுகமாக இருக்க விரும்புகிறோம். சுருக்கமாக சொல்றதா சுகமா இருக்க விரும்புகிறோம். அல்லாஹ்வும் நம்மை சுகமாக வைக்கத்தான் விரும்புகிறான். நாம் இன்பமாக இருக்க விரும்புகிறோம், அல்லாஹ் இன்பமாக வைக்க விரும்புகிறான். நாம் மனைவி மக்களோடு சுகமாக வாழ விரும்புகிறோம், அல்லாஹ் சுகமாக வாழ வைக்க விரும்புகிறான். நாம் அழகாக இருக்க விரும்புகிறோம், அல்லாஹ் அழகாக வைத்திருக்கிறான். நாம் என்னவெல்லாமாக இருக்க விரும்பினோமோ அதுவாகவெல்லாம் அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஆனாலும் நமக்கு அப்படி வைத்திருப்பதாக தெரியவில்லை.
நாம் என்ன விரும்புகிறோமோ அதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். நம்மை கஷ்டப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பி இருந்தால், நம்மை கஷ்டப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பி இருந்தால் வேற ஒண்ணு செய்ய வேண்டியதில்லை. காதுக்குள்ள கேட்கிற சக்தி இருக்கு. கேட்கிற சக்தி எங்க இருக்கு? டாக்டர் கேளுங்க. வெளியே கிளியே இருக்குன்னு சொன்னா காட்டுன்னு சொல்லி, உள்ள இருக்குன்னு சொல்லிட்டா காட்டுன்னு சொல்ல மாட்டோம். எங்கெங்க இருக்கு? உள்ள இருக்கு. குச்சி கூட உள்ள விட்டுறாதே. உள்ள ஒரு ஜவ்வு இருக்கலாம். யாருக்கு? அதுக்குள்ள டாக்டருக்கு அதுக்குள்ள மட்டும் இல்ல, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அதுக்குள்ள ஒரு ஜவ்வு இருக்கலாம். அது இவ்வளவு லேசான ஜவ்வு ஏதாவது பட்டா ஓட்டையாயிருமா? அந்த ஜவ்வுக்குள்ள நூற்றுக்கணக்கான நரம்புகள் ஓடுதான். அதுக்குள்ள ஆயிரக்கணக்கான செல்கள் இருக்கலாம். அதுல போய் இந்த காத்து கலந்த சத்தம் போய் மோதும் போது காது கேட்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்றாங்க. காது நமக்கெல்லாம் கேட்குது, ஆனா இப்படின்னு சொல்றாங்க. இந்த காதில் இருக்கிற ஜவ்வுல அல்லாஹ் தஆலா ஒரு சின்ன ஓட்டை போட்டு விட்டு இருந்தால் எங்க அத்தாவும் உங்க அத்தாவும் சேர்ந்து ஒண்ணு செஞ்சிருக்க முடியாது. கேட்குமா காது? சும்மும் புக்குமும் நமியும் குர்ஆன்ல காதுகளை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ்வை மறுக்கிறவன் எல்லாம் கேளாதவன், அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறவன் எல்லாம் காது கேளாதவன். அவருடைய வெளிக்காது கேட்கிறதே தவிர உண்மையான காது கேட்கவில்லை. கேட்டால் அவன் செய்வான். ஏன்னா என் பேச்சு கேட்க மாட்டேயா, அத்தா மகன் என் பேச்சு கேட்க மாட்டேன். நல்லா கேட்குதுங்களே. அவன் சொல் பேச்சு கேட்டு நடக்க மாட்டேங்கிறாங்கன்னு வந்தவர்கிட்ட சொல்றார். இவன் சொல்றான், அவர் சொல்றது பூரா கேட்டுதான் நான் செய்யறேன்னு சொல்றான். என்ன நான் ஒண்ணு கூட கேட்கலையா? பூரா கேட்டேன், காது கொடுத்து கேட்டேன். இதுக்கு பேர் கேட்கிறதே இல்லை. யஸ்மஊன் என்று சொன்னாலே யார் கேட்டு நடக்கிறார்களோ அவர்கள் தான் நடந்தவர்கள் தான் கேட்டவர்கள், நடக்காதவர்கள் கேட்டவர்களே இல்லை. நடக்காதவர்கள் கேட்டவர்களே இல்லை. அவர்கள் செவிடர்கள், அவர்கள் குருடர்கள், அவர்கள் ஊமையர்கள். அல்லாஹ்வை பற்றி பேசாதவர்கள் ஊமையர்கள். நாங்க இவ்வளவு பேசுற பேச்செல்லாம் அல்லாஹ் ஊமைக்கு சமம், ஒண்ணுமில்லாத சமம். பேசாதவன் சும்மா இருந்தா என்னவோ அதுதான். நீ பேசாமதும் பேசாம இருக்கிறதும் ஒண்ணுதான். சும்மா இருந்திருக்கலாம். நீ நான் சொல்லல சும்மன் பக்கம் அவர்கள் செவிடர்கள், அவர்கள் குருடர்கள். லஹும் குலூபுன் லா யஃகஹூன பிஹா வ லஹும் ஆஸானுன் லா யஸ்மஊன பிஹா வ லஹும் அ'யுனுன் லா யுப்ஸிரூன பிஹா. அவர்களுக்கு கண் இருக்கிறதானால் பார்க்க மாட்டார்கள், அவர்களுக்கு காது இருக்கிறதானால் கேட்க மாட்டார்கள், அவர்களுக்கு நாவு இருக்கிறதானால் பேச மாட்டார்கள். அர்த்தம் அதில் இருக்கு. அவர்களுக்கு கல்வி இருக்கிறது, ஆனால் சிந்திக்க மாட்டார்கள். யாரு? யாரெல்லாம் அவருடைய பேச்சு கேட்டு நடக்கலையோ அவர்கள். மேலும் அதோட கேட்க மாட்டாங்க, செவிட மாட்டாங்க, அவங்க குருடு செவிடுன்னு மட்டும் சொல்லி நிறுத்தல. உலாய்க்கு கல்லாம் நாம் அவர்கள் மிருகங்களை போல, ஆட்ட போல, மாட்ட போல, எருமையை போல, குதிரையை போல. இன்னும் சேர்த்துங்க, நான் சொல்லக்கூடாது, இதுவரையும் சொல்லலாம். இனி நான் சொல்றதால பூச்சியை போல, பாச்சான போல, பள்ளியை போல, பாம்பை போல, தேலை போல அப்படின்னு சொன்னா கூட அழகா இல்லை. நல்லா சொன்னா உலாய்க்க கல்ல நாம்ங்கிற சரியில்லை, மிருகத்தை போலன்னு சொன்னா சரியில்லை. பல்கும் அவள் அதை விட கேடு கெட்டவர்கள், மோசமானவர்கள். ஏனென்றால் ஆடு மாடு தவறாக நடக்கிறது என்று சொல்லுவதற்கே இல்லை. ஆடு மாடு தப்பா நடக்குதுன்னு சொல்ல முடியாது. எந்த ஆட்டையும் இது ஹராமான வேலை செய்யுதுன்னு சொன்னதில்லை. இன்னைக்கு சொல்லுங்களா யாராவது, இந்த ஆடு இந்த வேலை செஞ்சது ஹராம். அடுத்தவன் வயலுக்குள்ள போய் ஒரு மாடு மேய்ஞ்சிருச்சு, அடுத்த வயல்ல போய் மாடு மேய்ஞ்சிருச்சு. மாடு ஹராம் செஞ்சிருச்சுங்களா? ஹராமான சாப்பாடு சாப்பிட்டுச்சுங்களா? ஏன்னாங்க அடுத்த வயலுக்குள்ள சாப்பிட்டா ஹராம் இல்லையாது? இவன் தான் பாதுகாக்கணும். இவன் ஹராம் செஞ்சான். யாரு? மாட்டுக்காரன். இவனைத்தான் அடிக்கணும். மாட்டை ஒண்ணு செய்ய முடியாது. மாட்டை பிடிச்சு கொண்டே பட்டியல அடைச்சு வச்சிருவாங்க. எதுக்காக? மாட்டுக்காரன் தேடி வரட்டும். மாட்டுக்கு தண்டனை கொடுக்கிறதுக்கு இல்லை, மாட்டுக்காரன் தேடி வரட்டும்ங்கிறதுக்காக மாட்டை கொண்டே அடைச்சு வைப்பாங்களே தவிர மாடு மேல குத்தம் இல்லை. மாடு ஜினா செஞ்சிருச்சுன்னு யாரும் சொல்லுவாங்களா? பாருங்க, இந்த ஆடு போகும்போது ஜினா செஞ்சுக்கிட்டே போதுன்னு சொன்னாங்களா யாராவது? அரே ஜினாங்கிறது இன்சானுக்கு தான் இருக்குது, மிருகத்துக்கு கிடையாது. ஹலால் ஹராம் அல்லா வைக்கல, அதை உணரக்கூடிய சக்தி அல்லா வைக்கல, அந்த தேவையை அல்லா வைக்கல. அதுக்கு எய்ட்ஸ் வராது. மாட்டுக்கு வராது. நம்ம கூட சேர்ந்து அதுக்கு வந்துடும். நம்ம கூட சேர்ந்த மாட்டுக்கெல்லாம் மிருக வைத்தியசாலை வச்சிருக்கிறோம். காட்டில் இருக்கிற சிங்கத்துக்கு வைத்தியசாலை கிடையாது, காட்டில் இருக்கிற கரடிக்கு வைத்தியசாலை கிடையாது, தேவையும் கிடையாது. அது அதுக்கு தெரியும் என்ன சீக்கு வந்தா என்ன வைத்தியம் செய்யணும். சீக்கு வரும், சாதம் செய்யும், கிழட்டு வரும், கிழட்டு பருவம் வரும், நடக்க முடியாம போகும், திரி திங்காம போகும், எல்லாம் போகும். அப்படி போற காலத்துல
காட்டில் ஆராய்ச்சி செய்தவர்கள் எழுதியிருக்கிறார்கள், ஒரு மிருகம் சாகுவதாக இருந்தால் சாக போறதுன்னு அதுக்கு தெரியும், ஆகையினால போய் முதல்லயே ஒரு குழி தோண்டி அது உள்ள படுத்து செத்துரும், அவர் குழி தானே மூடிடும், ஒன்னாகாது. எந்த காட்டுல போனாலும் வீரப்பம் கூடவே சுத்தனா கூட எந்த மிருகம் செத்துதான் ரோட்ல காட்டுல பார்க்க முடியாது, ரோட்ல காட்டுல கிடக்காத செத்து. அது சாகிறதா எங்கேயாவது ஒரு மூலையில போய் சாகும். நம்ம தான் இடம் தெரியாம ரோட்ல விழுந்து சாகிறது, பஸ் ஸ்டாண்ட்ல சாகிறது, என்னங்க ஆஸ்பத்திரியில மௌத்தாகிறது, அங்க மௌத்தாது, தூக்கிட்டு அலையிறது. அப்புறம் கொண்டு வர்றாங்களா மையத்தை? ஆமாங்க, மெட்ராஸ்ல இருந்து புறப்பட்டு இருக்கிறாங்க, எப்போ வருவாங்க தெரியாது. அவள் நான் சொல்லவில்லை சகோதரர்களே, அது மிருகத்தை விட மோசமானவர்கள் என்று. அதனால அல்லாஹ் சுகமா வைக்க விரும்புறான். அல்லாஹ் நம்மளை கஷ்டப்படுத்தணும்னா நம்மளை குருடர்களா படைச்சிருக்கலாம். ஒரு காது கேட்காம இருந்தா கூட போதும். ஒரு காது கேட்குது, ஒரு காது கேட்கல. அப்ப கூட இவர் பேசுறாரு வச்சுங்க, இவர் பேசுறாரு, எனக்கு இந்த காது கேட்கல, லெப்ட் கேட்கல, இவர் பேசுறாரு, இப்ப இந்த காது கேட்குது. இப்ப நான் என்ன செய்யணும்? என்ன சொல்றீங்க? அதான் காதை அவர்கிட்ட கொடுத்துட்டு நான் கேட்கணும். காது கொடுத்து கேட்கறது. ஒரு காது கேட்காட்டா கூட போதும். அல்ல ஆக்கி இருக்கலாமே, ஏன் அல்ல ஆக்கல? ரெண்டு கண்ணையும் கொடுத்து ரெண்டு கண்ணுக்கும் பார்வையும் கொடுத்தானே, ரெண்டு காதையும் கொடுத்து ரெண்டு காதுக்கு கேட்கிற சக்தி கொடுத்தானே. எப்போது நினைச்ச அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி இருக்கிறோமா சோதர்களே? எப்போது நினைச்ச அல்லாஹ் தஆலா ரெண்டு கண்ணு கொடுத்தானே, எவ்வளவு சந்தோஷம். எப்போது சந்தோஷப்பட்டு இருக்கிறோமா? லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்க சந்தோஷப்படணும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும்ங்கிறதுக்காக நான் சொல்லி கொடுத்திருக்கிறேன் அல்லாஹ் சொல்றான். அலம் நஜஅல் லஹு ஐனைனி வ லிசானம் வ ஷஃபத்தை வ ஹதைனாஹு நஜ்தை. மனிதர்களுக்கு நாம் ஆக்கவில்லையா ஐனைன், இரண்டு கண்களை? அலம் நஜஅல் லஹு ஐனைன், ரெண்டு கண். குறிப்பாக சில உறுப்பு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இந்த உறுப்பை ஏன் சொன்னாங்கிறதுக்கு காரணம் சொல்றாங்க சொல்லலாம், ஆனா நேரம் குடிக்கிட்டே போயிடும். அலம் நஜஅல் லஹு ஐனைன், எல்லாத்தோட பிரதானமானது கண். மத்த எல்லா உறுப்பை விட மூளை எல்லாத்தோட பிரதானம், உயிர் எல்லாத்தோட பிரதானம், ஹார்ட் எல்லாத்தோட பிரதானம். அது இல்லாம மனுஷனே இல்லை, இருக்கவே முடியாது. மூளை இல்லாத மனுஷன் இருக்கிறது மனுஷனாட்டே இருக்க முடியாது. ஹார்ட் இல்லாட்டா அது ஒரு மனுஷனே அல்ல, உயிர் இல்லாட்டா உயிரே இல்லை மையத்து. இந்த கப்பல் இருக்கிற உறுப்புகள் பிரதானமான உறுப்பு அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறார். ரெண்டு கண் நான் தந்திருக்கிறேன். ரெண்டு கண்ணையும் தந்தது எப்படி தந்திருக்கிறான்? அபூர்வமாக தந்திருக்கிறான். அதிசயமான இடத்துல அல்லாஹ் வச்சிருக்கான். கண் இங்க இருக்கிறதுக்கு பதிலாக ரெண்டு கண் இங்க இருந்தா என்ன ஆயிருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் வைக்க முடியாது. குழந்தை பிறந்திருக்குது, ஒரு குழந்தை பிறந்திருக்குது, படம் இருக்குதுன்ட்டு பைன திப்பி வர்க்குறான், தஹ்லீகுல் இன்சான் பைன திப்பி வர்க்குறான் நினைக்கிறேன் அந்த கிதாப் பேர். அதுல குறையுள்ள குழந்தைகளாக பிறந்த போட்டோக்கெல்லாம் போட்டிருக்கு. அதுல ஒரு குழந்தையுடைய போட்டோ போட்டிருக்கு. இங்க மட்டும் ஒரு கண் இருக்கு, ரெண்டு கண் இல்லை. இங்க ரெண்டு கண் இல்லை, இங்கதான் ஒரு கண் இருக்கு. எப்படி இருக்கு அந்த குழந்தையை பார்த்தா? இதே மாதிரி அல்லாஹ் தஆலா நெத்தியில கண்ணு வச்சிருந்தா, இங்க பதில உச்சியில கண்ணு வச்சிருந்தா, இல்ல உள்ளங்காட்ட கண்ணு வச்சிருந்தா வைக்க முடியுமா முடியாதா என்றால் முடியும். ஆனா அல்லாஹ் தஆலா வைக்கிற எங்க வச்சா கரெக்டா கண்ணை இங்க வச்சா முதுக அங்க வச்சா, முதுக இங்க வச்சு கண்ணை அங்க வச்சிருந்தா கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இது மட்டும் இல்ல சகோதரர்களை, நான் சொல்றதா சாப்பிடுற வாய், தொண்டை, உள்ள இருக்கிற இறப்பை, நுரையீரல், கல்லீரல், மண்ணீரல், இதெல்லாம் கேள்விப்பட்டது உள்ள இருக்குதுண்டு, இருக்கா இல்லையா தெரியாது. அப்புறம் குடல், சிறுகுடல், பெருகுடல், அங்க எல்லாம் போயிட்டு கடைசியில பீஷாப், கடைசியில பீஷாப், அதுக்கு பேரு பகானா. பிறகு அந்த பீஷாப் பகானா வெளியாகிறதுக்கு வழி. இந்த வழி வைக்க வேண்டிய இடத்துல எல்லாம் வச்சிருக்கலாம். வேற ஏதாவது ஒரு இடத்துல வச்சிருந்தா, முதுகுல இருந்திருந்தா கழுவுறது எப்படி? நான் விளையாட்டுத்தனமா சொல்லல, கிறுக்குத்தனமா சொல்லல, நான் யோசிச்சு சொல்றேன். முதுகுல இருந்து வச்சுக்க வெளிக்கு இருக்கிறேனோ என்ன செஞ்சிருப்போம்? நடு முதுகுல சொரிய கூட முடியலையே, கழுவுறது எப்படி? சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா நம்ம சுகமாக வைக்க விரும்பி இருக்கிறான். சுகமாக வைக்க விரும்பி நீங்க சுகமா இருக்கணுமானா என்ன செய்யணுங்கிறத எல்லாம் சொல்லி தந்திருக்கோம். சுகமாக இருக்கத்தானே விரும்புகிறீர்கள். பூரா உலகத்துக்கும் சவால் விட்டு கேட்கிறார் அல்லாஹ் தஆலா, நீங்கள் சுகமாக இருக்கத்தானே விரும்புகிறீர்கள். ஆனா சில பேர் சுகமா இருக்க விரும்புறதாக நினைச்சுக்கிட்டு சாப்பாடு தான் சுகம் நினைச்சிருக்கிறாங்க. சில பேர் வீடு தான் சுகம் நினைச்சிருக்கிறாங்க. வீடு அழகா கட்டிட்டு எத்தனை ரூம்? 130 ரூம், 320 ரூம், 420 ரூம். நான் கேட்பேன், எத்தனை ரூம்ல படுப்பீங்க? 420 ரூம் வச்சு கட்டி இருக்கிறாங்க. எத்தனை ரூம்ல படுப்பாரு? ஒரே ஒரு ரூம்ல, ஒரு ரூம்ல இல்ல, ஒரே ஒரு, தமிழ்ல 2 இருக்கு.
ஒருன்னு சொன்னா ஒரு சமயம் அந்த பாதி பொய் இருக்கும். அதுக்காக தான் உண்மை சொன்னாலும் ஒரே ஒருன்னு சொல்லணும். ஒரே ஒரு ரூம்ல தான் படுப்போம். ஒரே ஆளை ஒரு வீட்டுல 2 ரூம்ல படுத்திருக்கிறதாக உங்க மக பார்த்துச்சுன்னு வச்சுங்க. உங்களையே உங்க வீட்டிலேயே இந்த ரூம்ல பார்த்துட்டு போச்சு மக, அங்கேயே அவரே படுத்திருக்காரு அத்தா. அந்த வீட்டுல யாராவது குடியிருப்பாங்களா? தொப்பி வச்சிருக்கிறாங்க, 10 தொப்பி வச்சிருக்கலாம், 100 தொப்பி வச்சிருக்கலாம், தப்பில்லை. ஆனா போடுறது எத்தான் போட முடியும்? இன்னைக்கு 27 நாள் 3 தொப்பி போட்டுட்டு இருந்தார் பள்ளியாசலுக்கு. அவர் எங்க உட்கார வைப்போம்? 3 தொப்பி போட்டு பள்ளியாசலுக்கு இருந்தா உட்கார வைப்போமா? இங்க வைக்கிறது 100 வைக்க. ஆனா இருக்க தேவை இத்தனை மனுஷனுக்கு. சுகம்ங்கிறது எதுக்கு பேரு? அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கோபம் நீண்ட கிஸ்ஸா. பொறுமையாக உட்கார்ந்து தினமும் உங்கள்கிட்ட உலமாக்கள் இருக்கிறாங்க, இந்த மஹல்லால ஏராளமான உலமாக்கள் இருக்கிறாங்க, தினமும் உட்கார்ந்து பொறுமையா உட்கார்ந்து கேட்கணும். இது ஏதோ விசேஷத்துக்கு, அதாவது நோம்புக்கு மா பிடிக்கிறது, வீம்புக்கு மா பிடிக்கிறது, இது வீம்புக்கு மா பிடிக்கிறது. இன்னைக்கு பயான் இருக்குதுங்க, இது வீம்புக்கு. அதனால இந்த பயான் நான் செய்யறதே இல்லை. 27 அன்னைக்கு இப்ப சாமான் தொழுதுகிட்டு இருந்தா போதும், செய்யறது இல்லை. இந்த மல்லாக்காரங்க விடுவனான்னு சொல்லி அது எங்க இருந்து ஆரம்பிச்சு எங்க வரைக்கும் கேட்டாங்கன்னு அவங்க கிட்ட கேளுங்க. சரி, அதனால இது வீம்புக்கு மாவடிச்சுக்கிட்டு இல்லையா? இன்னைக்கு யார் பயான் ஏன் செய்யறது இல்லை? பொதுவா பயான் என்ன காரணம் சொன்னா, பிரியாணி 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 பேசினா வயிறு ரொம்புங்களா? ஒரு தடவை பிரியாணின்னு சொல்லுங்க, ஒரு தடவை கூட சொல்ல வேண்டாம். முன்னால பிரியாணி கொண்டு வந்து வைங்க, கையில இருங்க, வாயில வைங்க, சாப்பிடுங்க, வயிறு ரொம்பும், ருசிக்கும். பிரியாணி பிரியாணி 100 தடவை சொல்லுங்க, 1000 தடவை சொல்லுங்க. தொழுகை பத்தி 1000 தடவை சொல்லியாச்சு. தொழுகைங்கிறது யாருக்கு தெரியாது? பொய் சொல்லக்கூடாதுன்னு யாருக்கு தெரியாது? லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு யாருக்கு தெரியாது? ஏமாற்றக்கூடாதுன்னு யாருக்கு தெரியாது? நுணுக்கமான மசாலாக்கள் தெரியாதுங்க. பாக்கி உள்ள பெரிய பெரிய மசாலாக்கள், சாதாரண மசாலாக்கள் எல்லாருக்கும் தெரியத்தானே செய்யும். ஆனா செய்யறவங்க எத்தனை பேர்? இதை செய்ய வைக்கிறதுக்கு வழி என்ன? நான் சொல்ல வந்து அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கிஸ்ஸா இதெல்லாம் கேட்கணும். நீண்ட கிஸ்ஸாக்கள் பனி இஸ்ராயீல்ல என்ன நடந்துச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, இப்படி நான் தீங்கிற காட்டுல அவங்க அப்படியே வழி தவறி போய்கிட்டு இருக்கும் போது, ரப்பனா அன்சில் அலைனா மாயிதத்தும் மினஸ் ஸமா, சூரா மாயிதாலே வருது. அது சூரத்துக்கு சூரா மாயிதான் பேர். ரப்பனா அன்சில் அலைனா மாயிதத்தும் மினஸ் ஸமா, யா அல்லாஹ் எங்களுக்கு இப்படி சாப்பாடு கஷ்டப்பட்டுட்டு இருக்க முடியாது, எங்களுக்கு வானத்திலிருந்து தட்டு இறங்கணும். என்ன இறங்கணும்? வேளா வேலைக்கு சாப்பாடு வானத்திலிருந்து அப்படியே செஞ்ச சாப்பாடு. என்னங்க ரெடிமேட் செஞ்ச சாப்பாட்டுக்கு என்ன சொல்றது? செஞ்ச துணிக்கு தான் ரெடிமேடு, செஞ்ச சாப்பாட்டுக்கு சரி செஞ்ச சாப்பாடு அப்படின்னு கேட்டாங்க. அல்லாஹ் சாப்பாடு இறக்கணும். அல்லாஹ் ஒன்றும் முடியாதவன் இல்லை. இங்க புல்லு, அதுல நெல்லு, பிறகு அங்க ஆடு, அதுல கறி, இந்த புல்ல புடுங்கி இதுல நெல் எடுத்து, நெல்லுல அரிசி எடுத்து, அதை கொண்டு தண்ணியில போட்டு அதை வேக வச்சு, ஆட்டை அறுத்து, தோலை உரிச்சு, குடலை எடுத்து, அப்புறம் கறி எடுத்து, அப்புறம் வேக வச்சு, அப்புறம் ஆக்கி, அப்புறம் தான் சாப்பிடணுங்கிறது ஒண்ணு அவசியம் இல்லை. அப்படிதான் செய்ய வைக்கணும்னு அவசியம் இல்லை. அல்லாவுக்கு என்ன செய்ய முடியும்? அரிசி படைச்ச அல்லாவுக்கு சோறாவே படைக்க முடியும். அரிசி படைச்ச அல்லாவுக்கு சோறாவே படைக்க முடியும். ஆட்டை படைச்ச அல்லாவுக்கு ஆட்டையும் அரிசியும் சேர்த்து பிரியாணியாவே தர முடியும். தந்தும் இருக்கிறான். அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கௌமுக்கு அல்லாஹ் தஆலா தந்தும் இருக்கிறான். அதுவும் நல்ல பறவைகளுடைய இறைச்சி, நல்ல சாப்பாடு. வானத்திலிருந்து காலையிலே சாயந்தரம் 2 நேரம் தான் சாதாரண சாப்பாடு. காலையிலே டிஃபன், அதனால அதை பத்தி இங்க பேச்சு இல்லை. 2 நேரம் வானத்துல சாப்பாடு, வானத்திலிருந்து சாப்பாடு இறங்குது, காலை மாலை. தட்டு அப்படியே இறங்கும். அவ்வளவு பேர் இருக்கும். எவ்வளவு பேர் மூசா அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்களோ எண்ணிக்கையில கூடுதல் குறைவு சொல்லப்பட்டிருக்கு. எவ்வளவு பேர் இருந்தாங்களோ அவ்வளவு பேர் வேண்டிய சாப்பாடு வானத்தில் தானா வரும், தட்டு வரும். அது அவ்வளவு பேருக்கு வேண்டிய சாப்பாடு சூடா ஹாட்கேஸ்ல போட்டு வச்ச மாதிரி இருக்கும். சாப்பிட்டு வேண்டியது வேற ஒண்ணுமே இல்லை. இதுவும் நடந்துச்சு. அல்லாஹ் எல்லாவற்றையும் செய்து காமிச்சிருக்கிறான். இன்னைக்கு நம்ம கேட்டாலும் செய்வான் அல்லாஹ். ஆனால் அல்லாஹ் தஆலா பார்க்க விரும்புறது என்ன? நான் அரிசி வரைக்கும் படைச்சு தந்துருவேன். 99 வேளை நான் செஞ்சிருவேன், ஒரு வேளை நீ செய்யணும். அந்த அரிசி எடுத்து தண்ணியில போடணும். நான் ஆடு வரைக்கும் படைச்சு தந்துருவேன். அந்த ஆட்டை எடுத்து இறைச்சி எடுத்து சட்டியில போடணும். இப்ப இதை செய்துட்டு சாப்பாட்டு ஆக்கிட்டு நான் ஆக்கனேன்னு சொல்லுவியா, அல்லாஹ் கொடுத்தான்னு சொல்லுவியா? இதுதான் அல்லாஹ் பார்த்து 99 வேலை அல்லாஹ் செய்துட்டான். ஒரு அரிசி உண்டாக்குறதுக்கு எத்தனை வேலை செய்யணும்? 99 இல்ல, 999 இல்ல, லட்சக்கணக்கான வேலை செய்யணும். அவ்வளவு வேலை செய்த பிறகுதான் ஒரு அரிசி வரும்.
அதே போல ஒரு ஆடு உண்டாக்குறதுக்கு எவ்வளவு வேலை செய்யணும், இல்ல கோடிக்கணக்கான வேலை செய்யணும், அதுக்கு பிறகு ஆடு வரும். இவ்வளவு வரைக்கும் எல்லாம் செஞ்சுட்டான். இப்ப அரிசி தண்ணீர போடணும், இறைச்சியை போடணும், அது சோறாக்கணும், அவ்வளவுதான். இதை செய்துட்டு அல்லாஹ் பார்க்கிறான். فَلْيَنْظُرِ الْإِنسَانُ طَعَامَهُ فَلْيَنْظُرِ الْإِنسَانُ إِلَى طَعَامِهِ أَنَّا صَبَبْنَا الْمَاءَ صَبًّا وَشَقَقْنَا الْأَرْضَ شَقًّا فَأَنبَتْنَا فِيهَا حَبًّا وَعِنَبًا وَقَضْبًا وَزَيْتُونًا وَنَخْلًا وَحَدَائِقَ غُلْبًا وَفَاكِهَةً وَأَبًّا. கொஞ்சம் படிச்சு பாருங்க குர்ஆன் எடுத்து. குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்ல விரும்புறான் பாருங்க. இந்த பூமியை விதையில போட்ட ஒரு பூமியில விதை போட்ட உடனே, நெல்ல போட்ட உடனே நெல்ல என்ன ஆயிடும், அழுகி போயிடணும். பூமிக்குள்ள போன பொருள் எல்லாம் அழுகி போயிடும். நெல் அழுகி போயிடணும். நெல் அழுகி அப்படியே இருந்தா ஒண்ணும் இல்லாம போயிடணும். ஆனால் என்னுடைய சக்தியை கொண்டு நான் வலக்கது ஷக்கத்னல் அர்த ஷக்கா, நான் பூமியை என்னுடைய குதிரத்தை கொண்டு பிளந்தேன். அந்த அதிலிருந்து வரக்கூடிய குருத்து, நெல்லிலிருந்து வர குருத்து இப்படி தொட்டா அதை சிங்கணும். பட்டவிடம் என்று யாருது தொட்டா அதை சிங்கணும். ஆனால் மண்ணை பிளந்து கொண்டு வெளியே வருது. அது என்னுடைய சக்தி. சமபனல் மா சப்பா, மேலிருந்து மழையை பொழிய வைத்தேன், கீழே இருந்து அந்த தானியத்தை விளைய வைத்தேன். என்னுடைய சக்தி அது. பிறகு அது வளருது. வளர்ந்த பிறகு பால் பிடிக்குது. பால் பிடிச்ச பிறகு அது அப்படியே கெட்டியாகுது. கெட்டியான பிறகு வெறும் அரிசியாவே இருந்தா, நெல்லு வேற அரிசி வேற தான். நெல்லு வேற அரிசி வேற. நெல்லு தான் வருது, அரிசி வராது. நெல்லுக்குள்ள அரிசி இருக்கும். எல்லாத்துக்கும் எப்படி பவுடரை கேப்சூலுக்குள்ள போட்டு மருந்து கடையில் விற்கிறாங்களோ அது மாதிரி அரிசி எல்லாம் ஒரு கேப்சூலுக்குள்ள போட்டு எல்லாம் தரணும். ஒரு அரிசிக்கு ஒரு கேப்சூல், ஒரு அரிசிக்கு ஒரு மூடி போட்டுக்கலாம். உப்பு 100 அரிசினா 100 மூடி, 1000 அரிசினா 1000 மூடி. துல் ஹப்பி வர் ரைஹான் குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொன்னான். வல் அர்த வதஅஹா லில் அனாம் ஃபிஹா ஃபாக்கிஹத்துன் வன் நஹ்லு ذاتுல் அக்மாம் துல் வல் ஹப்பி வல் ஹப்பு துல் அஸ்ஃபி வர் ரைஹான், வித்துக்கள் துல் அஸ்ஃப், மூடி உள்ள வித்துக்கள், மூடி உள்ள வித்துக்கள். ஒவ்வொன்றுக்கும் மூடி, சோளத்துக்கு மூடி, கம்புக்கு மூடி, அரிசிக்கு மூடி, எந்த தானியம் எல்லா தானியக்கும் மூடி. என்ன அல்லாஹ்வுடைய குதிரை. சரி, அதே போல ஆப்பிள் பழம் தந்தா, வாழைப்பழம் தந்தா, கொய்யா பழம் தந்தா, மாம்பழம் தந்தா, புளியம்பழம் தந்தா, எல்லாத்துக்கும் மூடி இருக்கா இல்லைங்களா? அப்படி ஒரு மூடி இருக்கு. என்னங்க ஆமாண்டா சொல்லுங்க, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு கத்துறேன். தோல் தான் மூடி. இது நமக்கு எப்படி மூடி இருக்கு அது மாதிரி தோல் இருக்கு. அதான் மூடி தான் தோல்னு சொல்றோம். அத தொழில்னு சொல்றோம், இதை தோல்னு சொல்றோம். அதனுடைய வகையை பொறுத்து கொஞ்சம் கெட்டி லேச பொறுத்து சொல்றோம். ஆப்பிள் வாழைப்பழத்துக்கு ஒரு மூடி, வெறும் வாழைப்பழமா காய்ச்சி வச்சுங்க மரத்துல, தோல் இல்லாம. வாழைப்பழம் தோல் நமக்கு உதவாது. ஆனால் அல்லாஹ் அதை உதவாம வச்சிருந்தான்னா உலகத்துல தோலா சேர்ந்து போயிடும். அதனாலதான் ஆட்டை படைச்சா, ஆட்டுக்கு தோலை படைச்சா, நமக்கு பழத்தை படைச்சான். கோழி மாட்டுக்கு புல்ல படைச்சா, நமக்கு அரிசியை படைச்சான். தவிடு ஒரு மிருகத்துக்கு படைச்சா, நமக்கு அரிசியை படைச்சான். எதையெல்லாம் வீணாக்குறது இல்லை. ஆகினால சகோதரர் சொல்றவர் அல்லாஹ் தஆலா சுகமா இருக்கிறது வைக்க விரும்புறான். சுகமா இருக்கிறதுக்கு வழி என்ன, அதையும் அல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறான். சுகமா இருக்கிறதுக்குள்ள வழிதான் இஸ்லாம், சுகமா இருக்கிறதுக்குள்ள வழிதான் ஈமான், சுகமாக இருக்கிறதுக்குள்ள வழிதான் தொழுகை, சுகமாக இருக்கிறதுக்குள்ள வழிதான் நோன்பு, சுகமாக இருக்கிறதுக்குள்ள வழிதான் ஜக்காத்து, சுகமாக இருக்கிறதுக்குள்ள வழிதான் ஹஜ். இந்த 5க்குள்ள எல்லாம் அடங்கி இருக்கு. 5க்குள்ள 500 இருக்கு, 5000 இருக்கு, 5 லட்சம் இருக்கு, 5 கோடி இருக்கு, 5 மில்லியன் இருக்கு, 5 பில்லியன் இருக்கு. 5க்குள்ள 5 பில்லியன் இருக்கு. எல்லா சட்டங்களும் இதுக்குள்ள இருக்கு. இந்த 5ஐயும் சரியா நடத்தினால், முதல்ல வந்துடணும், ரெண்டாவது வந்துடணும், மூணாவது வந்துடணும், நாலாவது வந்துடணும், 5வது வந்துடணும். 5 சரியா வந்துட்டால் இந்த உலகத்துல சுகம் தான். இல்லையானால் நீங்கள் தவறான வழியிலே போகிறீர்கள். அதான் குர்ஆன்ல அல்லாஹ் கேட்கிறான். அந்த ஆயத்துல வச்ச ஃபைல ததஹபூன், எங்கே செல்கிறீர்கள்? அல்லாஹ் கேட்கிறான், நான் கேட்கல. ஃபைல ததஹபூன், எங்கே செல்கிறீர்கள்? வெற்றி என்று நினைத்துக் கொண்டு நீங்கள் தோல்வியின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறீர்கள். கண்ணியம் என்று நினைத்துக் கொண்டு நீங்கள் கேவலத்தின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறீர்கள். பெருமை என்று நினைத்துக் கொண்டு நீங்கள் உங்களை கேவலப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு எல்லா வகையான ஆட்சியும் கிடைக்கும் என்று நினைத்துக் கொண்டு நீங்கள் எல்லா அதிகாரத்துக்கும் உட்பட்டவர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் மரியாதை கிடைக்கும் என்று நினைத்துக் கொண்டு உங்களுக்கு எல்லா வகையான துரதிஷ்டமான கேவலங்கள் உங்களை வந்து அடைந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் இதைத்தான் கண்ணியத்தினுடைய பாதை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். எங்கே செல்கிறீர்கள்? சகோதரர்களை, நம்ம பார்த்து மட்டும் எல்லாம் கேட்கல, பூரா உலகத்தை பார்த்து எல்லாம் கேட்கிறோம். எங்கே செல்கிறீர்கள்? கடைக்கு போறவங்க பார்த்து எல்லாம் கேட்கலாம், எங்கே செல்கிறீர்கள்?
நீங்க நாளை கடைக்கு போகும்போது கொஞ்சம் யோசிச்சுட்டு போகணும். எங்க போறேன் நான் எங்க போகணும்? தொழுகிற நேரம் இருந்தா வாங்க சொன்ன பிறகு இருந்தால், நான் கடையில உட்கார்ந்து இருந்தா என்னுடைய மனம் கடையில வேகமா போய்கிட்டே இருக்குது, வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. இப்ப நான் கேட்கறது நான் எங்க போறேன்? நான் போக வேண்டிய இடம் எது? மஸ்ஜித். இப்ப நான் எங்க போய்கிட்டு இருக்கிறேன்? ரமலானுடைய காலத்தில் நான் இருக்க வேண்டிய இடமே மஸ்ஜித். சகோதரர்களே, சாதாரணமாவே ஒரு ஆம்பளை இருக்க வேண்டிய இடம் மஸ்ஜித் தான். வீடு பொம்பளைக்கு தான், வீடு பொம்பளைக்கு தான். ஆனா நம்ம என்ன வச்சுக்கிட்டோம்? எங்க சுத்தினாலும் சரி, எனக்கு வீட்டுக்கு போனாதான். என்ன வீட்டுக்கு போனாதான் திட்டு வாங்க முடியும், வெளியே திட்ட வாங்க முடியும். எங்க சுத்தினாலும் கடைசி சொல்றாங்க, நான் படுக்கிறதுக்கு எங்க போகணுமா? வீட்டுக்கு. இந்த படுக்க சுகமா அதுவும் சேர்ந்துதான் மனிதனுடைய அறிவை மழுங்க செய்து. வீடு பெண்களுக்கு. நமக்கு எப்ப சாப்பாடு தேவை வருதோ அப்ப வீட்டுக்கு போவோம், எப்ப படுக்கிற தேவை வருதோ அப்ப வீட்டுக்கு போவோம், எப்ப வீட்டுல வேற ஏதாவது தேவை வருதோ வீட்டுக்கு போவோம். பாக்கி உள்ள நேரங்களில் தொழில் செய்வோம், உத்தியோகம் பார்ப்போம். அதிலே நேரத்தை மிச்சப்படுத்தி மஸ்ஜிதில் உட்கார்ந்து அல்லாஹ்வை யாவம் செய்து கொண்டிருப்போம். மஸ்ஜிதை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்லும்போது சொன்னாங்க, மீனுக்கு தண்ணி மாதிரின்னு சொன்னாங்க. மீனுக்கு தண்ணி மாதிரி. தண்ணி வெளியே போட்டா எப்படி மீன் திரும்ப தண்ணிக்கு வர துடிக்கும் இல்லையா? அதே போல ஒரு முஃமின் மஸ்ஜிதை விட்டு வெளியே போனா மஸ்ஜிதுக்கு வர்றதுக்கு துடிக்கணும். மஸ்ஜிதில் உள்ள உட்கார்ந்துகிட்டு நான் எப்ப வெளியே போவேன்னு துடிச்சா, இது நான் சொல்ல மாட்டேன், ரசூலுல்லாஹ் சொன்னது சொன்னா, இது முனாஃபிக்குடைய அடையாளம். காஃபிர்னு சொன்னா கூட பரவாயில்லை. இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபல், முனாஃபிகீன்கள் நரகத்திலே ஆக மோசமான இடத்திலே இருப்பார்கள். முனாஃபிக்குடைய அடையாளம். மஸ்ஜிதுக்குள்ள வந்தவருக்கு சந்தோஷம் வரும். மஸ்ஜிதுக்குள்ள என்ன செய்யறது? தொழுக வேற, இந்த வேறங்கிற வார்த்தை சேர்த்த பாருங்க. தொழுக வேற போக வேண்டியது இருக்குது, தராவீஹுக்கு வேற போக வேண்டியது இருக்கு, நீ ஜும்மாக்கு வேற. என்ன வேற? இந்த வேறேண்டாலே அது வேண்டாததுன்னு அர்த்தம். நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், எங்க அண்ணன் வேற வந்துட்டாரு, எங்க அண்ணன் வேற வந்துட்டாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலாம், கொஞ்சம் தான் இருந்துச்சு, ரெண்டு பேரும் சாப்பிடலாம் இருக்கும்போது எங்க அண்ணனோட மச்சான் வேற வந்துட்டாரு. அந்த என்ன வேற? அப்புறம் சொல்றாங்க, அவரு தெரிஞ்ச ஒருத்தர், அவரு வேற. நாலாவது யாரும் இருக்காருங்க, அவரு வேற. அடிச்சு உதச்சு கொள்ளணும் போல இருக்கு பார்த்தா. அந்த ஆள தொழுக வேற போக வேண்டியது இருக்குது, குர்ஆன் வேற ஓத வேண்டியது இருக்கு, தராவீல 20 ரக்காத்து வேற தொழுக வேண்டியது இருக்கு, அதுக்கு பிறகு 3 ரக்காத்து வித்ர் வாஜிப் வேற. ரொம்ப பள்ளிவாசல்ல நான் சொல்லக்கூடாது, சொல்றது இல்லை. ரொம்ப பள்ளிவாசல்ல ஓதுறாங்க, ஆவித்துரு ரஹ்மத்துல்லாஹ் அன்னமா கஃபரக்குமுல்லாஹ் கஃபரக்குமுல்லாஹ் ஓதுறாங்க. என்ன ஓதுறா? தப்பு தவறு. ஓதுறவங்க நல்லா மனப்பாடம் பண்ணி தெளிவா இருப்பாது, கேட்டு கட்டாயமா செய்யணும். உலமாக்கள் செய்ய வைக்கணும். உலமாக்கள்கிட்ட கேட்ட சொல்றாங்க, நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. அது எப்படி கேட்காம இருப்பீங்க? சொல்ற மாதிரி சொல்லுங்க, சொல்ற மாதிரி சொல்லுங்க. குழந்தை பிள்ளை இருக்குது, சொன்ன விஷயம் தெரியாததுக்கு ஒரு வஸ்துக்கு அடம் பிடிக்குது, அப்ப போய் அதெல்லாம் அடம் பிடிக்க கூடாது, அந்த தப்பு, அதனால அந்த பொருளை கொடு அப்படின்னு பிடுங்க கொடுத்துருமா? அது அப்ப என்ன செய்யணும்? அந்த குழந்தையினுடைய கவனத்தை வேற பக்கம் திருப்பணும். வேற எல்லாரும் சொல்லி எப்படியாவது அந்த குழந்தையினுடைய கவனத்தை வேற பக்கம் திருப்பிட்டோமானா அந்த குழந்தை அந்த அடம் பிடிக்கிறது நீங்க. அதான் மொழி இருக்கு. அதே மாதிரி சொல்லி கொடுக்கணும். இல்லைன்னு சொன்னா கஃபரகம் இல்லாததெல்லாம் என்ன அர்த்தமா? அதே மாதிரி அழுத்த வேண்டாம், அழுத்த வேண்டியதை விட்டு என்னென்னமோ ஓதுறாங்க. அது கடைசி எனக்கு பார்த்தா அது அரபி பாஷை மாதிரி கூட தெரியும், சில பள்ளிவாசல வேற பாஷை மாதிரி தெரியும். தயவுசெய்து ஓதுறவங்க கட்டாயம் எல்லா பள்ளிக்கும் சொல்றேன், இந்த பள்ளி அந்த பள்ளிங்கிற வித்தியாசம் நிறைய பள்ளிகள் அப்படித்தான் இருக்கு. அவித்ரு ரஹ்மத்துல்லாஹ். அவித்ருன்னு சொன்னா வித்ரு தானா? வித்ரான்னு அர்த்தம். தொழுக போவது வித்ரா அப்படின்னு அர்த்தமாகமே தவிர தொழுக போவது வித்ருன்னு அர்த்தம். அல் வித்ருன்னா தொழுகிறது வித்ருன்னு அர்த்தம். அவித்ரு, நாம் வித்ரா தொழுக போகிறோம் அப்படின்னு கேள்வி கேட்கிறார். பின்னால என்ன சொல்றது? ஆமான்னு சொல்றதா இல்லைன்னு சொல்றதா? சோழர்கள் அல்லாஹ் தஆலா சுகமாக வைக்க விரும்புகிறார்கள். கேட்கிறா, ஃபைனத்ததுஹபூன், நீங்கள் எங்கே போகிறீர்கள்? இன் ஹுவ இல்லா திக்ருல் லில் ஆலமீன். நீங்கள் போக வேண்டியது குர்ஆனின் பக்கம், நீங்கள் போக வேண்டியது குர்ஆனின் பக்கம். அதனாலதான் இதுக்கு பிறகு இது சொன்ன ஃபைனத்ததுஹபூனுக்கு பிறகு இன் ஹுவ இல்லா திக்ருல் லில் ஆலமீன். கொஞ்சம் நல்லா கவனிக்கிறேன். நீங்க ஏதோ பயான் கேட்டோம், ரசிச்சோம், போனோம். பாருங்க, பயான் பாட்டல்ல. பயான் என்ன இல்ல என்று இதை யாவும் வைக்கிறீங்களா? பயான் என்னல்ல, பாட்டல்ல. பாட்டு கேட்கலாம், இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. கேட்கலாம், நல்லா இருந்துச்சு. கையேந்தனாரா யாராவது? என் கையேந்தனார்களா? அவன் இல்லைன்னு சொல்றது இல்லைன்னு கையேந்தனாங்களா? பாத்திமா வழி நடங்க, நம்ம எந்த பாத்திமாவா நடந்துச்சா? பாட்டு அது
பயான் பாட்டு இல்லை. பயானை பாட்டாக கேட்டால் கியாமத்தில் பயான் சொன்னவரும் பிடிக்கப்படுவார், பயான் கேட்டவரும் பிடிக்கப்படுவார். சகோதரர்கள், பயான் சொல்றவருடைய கடமை எப்படி சொன்னா ஜனங்களுடைய மனசுல பதியுமா அப்படி சொல்லணும். அந்த வழியிலே செல்லுங்கள், அதுதான் நீங்கள் செல்ல வேண்டிய வழி. வேறு வழியிலே செல்லாதீர்கள். அப்படி சென்றால் அவர்களை பார்த்தான் அல்லாஹ் கேட்கிறான், அவர்களை பார்த்தான் அல்லாஹ் கேட்கிறான், எங்கே செல்கிறீர்கள்? நீங்கள் நரகத்தை நோக்கியா செல்கிறீர்கள்? நீங்கள் கேவலத்தை நோக்கி செல்கிறீர்கள், நீங்கள் அநீதியை நோக்கி செல்கிறீர்கள், நீங்கள் அத்துழியத்தை நோக்கி செல்கிறீர்கள், நீங்கள் இழிவை நோக்கி செல்கிறீர்கள், நீங்கள் துன்பத்தை நோக்கி செல்கிறீர்கள், நீங்கள் அதிர்ஷ்டம் இழப்பதை நோக்கி செல்கிறீர்கள், நீங்கள் அபாக்கியத்தை நோக்கி செல்கிறீர்கள், நீங்கள் தோல்வியை நோக்கி செல்கிறீர்கள், நீங்கள் அதர்வாதாரத்தை நோக்கி செல்கிறீர்கள். இல்லை, நீங்கள் நேரான வழியிலே செல்ல வேண்டுமானால் அல்லாஹ் சொல்லுகிற வழியிலே செல்லுங்கள், சிராத்துல் முஸ்தகீமிலே செல்லுங்கள். குர்ஆனை ஒரு தடவை ஜின்னு கேட்டுச்சு. ஜின்னு ஒரு படைப்பு இருக்கு. ஆனா இப்படி சொன்ன உடனே சில பேர் ஜின்னு பிடிக்கிறது, பேய் பிடிக்கிறது இதெல்லாம் உண்மை அப்படின்னு நினைச்சிருவாங்க. இந்த காலத்தில் இருக்கிற பேயெல்லாம் நம்மள வந்து பிடிக்கிறது இல்லை, நாம அதை பிடிக்காம விட்டா போதும். பேய் பிடிக்கிறது ஜின்னு பிடிக்கிறது உண்மை, அது முன்ன காலத்துல. இப்ப இருக்கிற காலத்துல எந்த பேய் நம்மள வந்து பிடிக்காது, கருதி அது கஷ்டப்படும் நம்மகிட்ட. நம்ம ஏன்னா காலத்தால் மில்லேனியத்தில் இருக்கிறோம், நம்ம காலத்தால் நம்ம முன்னேறி இருக்கிறோம். ஸ்கேன் பண்ணி பார்த்தோம் எப்படி பேய் இதுண்டு, அந்த பேய்க்கு என்ன ஜீன் இருக்கு, அதுல இருந்து நம்ம ஒரு பேய் உற்பத்தி பண்ண முடியுமா? இது அப்படிப்பட்ட பேய் இருக்கு உலகத்துல. அதனால எந்த பேயும் இந்த காலத்துல பிடிக்கிறது இல்லை, நம்பாதீங்க. எந்த ஜின்னு இந்த காலத்துல பிடிக்கிறது இல்லை. ஆனால் ஜின் என்று ஒன்று இருக்கிறது, சூரத்துல் ஜின். குர்ஆன்ல ஜின்னுடைய சூரத் என்று ஒரு சூரத் இருக்கு. இன்ன குல் ஊஹிய இலைய அன்னஹு இஸ்தமஅ நஃபருன் மினல் ஜின் ஃபகாலு இன்னா சமிஅனா குர்ஆனன் அஜபன் யஹ்தி இலா ருஷ்த் ஃபஆமன்னா பிஹி வலன் நுஷ்ரிக பிரப்பினா அஹதா. ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாது. ரசூலுல்லாஹ் ஒரு இடத்துக்கு போறாங்க, அந்த இடத்துல அது தனியாக இருக்கிற ஒரு இடம், வீட்டை விட்டு ஊரை விட்டு வெளியே ஒரு தனியா இடம். எதுக்கு போனாங்க, என்ன போனாங்க, இப்ப அது தேவையில்லை. அப்படி தனியா போனாங்க. ஜின்னுக்கு தப்லீக் செய்ய சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லவும் செஞ்சா அதுக்கும் போனாங்க. ஆனா இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்ற விஷயத்துல ஜின்னு குர்ஆன் ஷரீஃப் ஓதுறத கேட்டுச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் ஷரீஃப் ஓதினார்கள், ஜின்னு கேட்டுச்சு. ஆனால் ஜின்னு கேட்டது ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாது. குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஊஹிய இலைய எனக்கு வஹி அறிவிக்கப்பட்டது, அன்னஹு இஸ்தமஅ நஃபருன் மினல் ஜின், ஜின்னிலிருந்து ஒரு கூட்டம் குர்ஆன் ஓதியதை கேட்டது, நான் குர்ஆன் ஓதியதை ஜின் கூட்டம் கேட்டது என்று எனக்கு வஹி அறிவிக்கப்பட்டது. ஜின்னு கேட்டதை நான் பார்க்கல, ஜின்னு கேட்டது என்று எனக்கு வஹி அறிவிக்கப்பட்டது. கேட்டது குர்ஆன் ஓதுனதை கேட்டுட்டு நம்மளும் கேட்டவங்க இல்ல, நம்மளும் தராவையில கேட்கறோம் இல்ல, வருஷத்துக்கு ஒரு தடவை எல்லாம் பூரா குர்ஆனை ஒட்டுமொத்தமா கேட்க சொல்றோம். அதுதான் ஒரு ஹாபிஸ் வச்சு நம்ம ஓதுறது. ஒரு தடவையாவது பூரா குர்ஆனை ஒட்டுமொத்தமா காது கொடுத்து நல்லா கேட்கணும். குர்ஆன் தான் கேட்கறது, வேற ஒண்ணு கேட்கவே கூடாது. தக்பீர் கட்டி நின்றதுல குர்ஆன் சுத்தமா காதுல விடுகிறோம், நல்ல சத்தமா ஓதுறான், சத்தம் பத்தவே மைக் வச்சிருக்கிறோம், குர்ஆன் மட்டும் தான் கேட்கணும். விளங்க முயற்சி பண்ணணும், அர்த்தம் தெரியாதவங்க அர்த்தம் கேட்க முயற்சி பண்ணணும். ஆனா நம்ம கேட்டதுக்கு பிறகு என்ன செய்யும், இங்க இருந்து கேட்டுட்டு வெளியே போறோம். கேட்டமா இல்லையா அதுவே வேற விஷயம். இப்ப நான் அதை பத்தி பேசுறேன், அது ரொம்ப நேரம் ஆகும். நான் ரொம்ப விஷயத்தை விட்டுக்கிட்டே போறேன். ஏன்னா இப்ப அதை ஆரம்பிச்சு 35 நிமிஷம் ஆச்சு. உங்க பள்ளிவாசல் நல்ல வேலை பெரிய கடியாரம் வச்சிருக்காங்க, வாட்சே தேவையில்லை, ஐயா நிறுத்துன்னு அர்த்தம். அதை வச்சிருக்கிறதே அர்த்தம், அதை பார்த்து புரிஞ்சுக்க வேண்டியதானுங்களே. என்ன சொல்லிச்சது போய் தன்னுடைய சில ஜின்னு கேட்டுச்சு, கேட்டுட்டு தன்னுடைய ஜின் கூட்டம் எங்கே இருந்ததோ அங்கே போனது, அங்கே போய் சொன்னது, ஆரு இன்னா சமிஅனா குர்ஆனன் அஜபா, இன்னா சமிஅனா நாங்கள் கேட்டோம். இந்த கேட்ட ஜின் கேட்காத ஜின் இடத்துல சொல்லுது, நாங்கள் கேட்டோம் குர்ஆனன் அஜபன், ஆச்சரியமான குர்ஆன், அதிசயமான குர்ஆன், அபூர்வமான குர்ஆன், எங்கேயுமே கேட்டிருக்க முடியாது அப்படிப்பட்ட ருசியுள்ள ரசனையுள்ள. நம்ம குர்ஆனை பத்தி என்ன வழங்கி இருக்கிறோம்? ஒரு சஹாபி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய சகோதரி ஓத கேட்டாங்க இல்லையா, தாஹா வ அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா, ஈமான் கொண்டாங்க. பூரா மான்ஸல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா கூட அவங்க கேட்டிருக்க வேண்டியது இல்ல, தாஹாங்கிற வார்த்தையை அவர்களை ஈமான் கொள்ள வச்சுச்சு. நீங்க நம்பலாம், நம்புங்க நம்பாட்ட விடுங்க. தாஹா, நம்ம தாஹான்னு கேட்டவங்க என்ன தெரியும்? தாஹாவா இருந்தார், அல்லாஹ் தஆலா மக்ஃபிரத் செய்யினா தான் தெரியும்.
தாஹா என்னங்க அது எப்படின்னு கேக்குறீங்களா? தாஹார் கேட்டா ஈமான் வந்துருமா? நமக்கு இவ்வளவு கேட்டு ஈமான் வரலையே. ஆஹா, இந்த வார்த்தை எப்படி இருக்கு பாருங்க. ஒரு நல்ல அருமையான ஒரு விஷயத்தை பார்த்தோம் அல்லது அருமையான விஷயத்தை கேட்டோம், என்ன ரொம்ப ரசிக்கத்தக்க இருந்துச்சு. என்ன சொல்லுங்க, ஆஹா ஆஹா. அந்த வார்த்தையில எவ்வளவு பெரிய அர்த்தம் இருக்கு. சும்மா சொல்லுவார்கள் யாராவது, சும்மா ரோட்ல போற ஆளு ஓஹோ சொன்ன சரி கழுத்து பிடிச்சு நேரம் கொண்டு போய் டாக்டர் கூட்டிட்டு போக மாட்டேன். ஆஹா ஆஹா. உருதுல கவிதைகள் போட்டி நடக்கும், தமிழ்ல அப்படி நடக்கிறதுக்கா உருதுல முஷாரான்னு சொல்லி. அப்ப பார்த்தா ஆஹாக்கு உருதுல வாஹ்வான்னு சொல்றது. அவர் படிக்க படிக்க ஒரு வாஹ்வா 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 வாஹ்வா. என்ன ஆஹா ஆஹா ஆஹாங்கிறது எவ்வளவு பெரிய அர்த்தம் இருக்கு இருக்கா இல்லீங்களா? ஆஹாங்கிற வார்த்தைக்குள்ள அவ்வளவு அர்த்தம் இருக்குங்க. அதே போல தாஹா அரபி பாஷையில இல்லவே இல்லை இந்த வார்த்தை. அரபியில இல்லவே இல்லை இந்த வார்த்தை. அரபியில இதுவரைக்கும் யாரும் சொன்னதே இல்லை இந்த வார்த்தை. அரபி பிறந்ததுல இருந்து இந்த வார்த்தை யாரும் உபயோகிச்சதே இல்லை. தாஹா அதுல துமருடைய கல்வில ஈமான் வந்துருச்சு. அதாவது ரெண்டு வார்த்தை இருக்கு. காஃபல் குர்ஆனில் மஜீத். காஃப்ங்கிறது வெறும் காஃப் தான். ஆனால் சூரே காஃப்ல இருக்கிற காஃப் இருக்குது. அதே போல நூன்ல நூன் வல் கலம், அதுல அவ்வளவு பெரிய அழுத்தம் இருக்கு சகோதரர்களே, அவ்வளவு பெரிய அழுத்தம் இருக்கு. எப்படி ஒருத்தர் துப்பாக்கியை காட்டுறான், துப்பாக்கியை சுற்று வேண்டாம், நிஜமா துப்பாக்கி, என்ன துப்பாக்கி, நிஜமா துப்பாக்கி, உள்ளுக்குள்ள குண்டு இருக்கு, நெஞ்சுக்கு நேரா இருக்கு, சுற்றுவேல் தான் சொன்னா. கருவாடு அடுப்புல போட்டு சுட்டாலும் சுடுறதா, அப்பளத்தை சுட்டாலும் சுடுறதா. அந்த சுடுறதுக்கு இந்த சுடுறதுக்கு இவனுக்கு என்ன ஆகுங்க? அதை சுடுறதுங்கிற வார்த்தையை கேட்டே இவனுடைய ஹார்ட் நின்று போயிற மாதிரி ஆயிராதா? ஒரே ஒரு வார்த்தை தானே, ஏன் இவ்வளவு பெரிய வேலை செய்யுது? அந்த வார்த்தையுடைய அர்த்தம் விளங்கினா வேலை செய்யும். நமக்கு வார்த்தையுடைய அர்த்தமே விளங்கல. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ரஹ்மானிர் ரஹீம் ஓதுங்க, சேர்த்து வேகமா ஓதுங்க, நாங்க போகணும். அஜரத்து விழுந்து அடிச்சு ஓதி எனக்கு தராவியில் எப்படி தெரியுதுன்னு சொன்னா, இந்த 500 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடிட்டு வந்த மாதிரி தெரியுது எனக்கு. ஒரு நாள் தராவி முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது ஏதோ ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடிட்டு போற மாதிரி விழுந்து போட்டது. விழுந்தாரா விழுந்தா எல்லாம் நம்ம போறவங்க அவர் எந்திரிச்சிருவார். எந்திரிச்சுட்டாரு நம்ம தொழுகையே கூடாது. அவருக்கு 22 வயசு 20 வயசு, நமக்கு 56 ஆகுங்க. போச்ச முழங்காலு பீஸ் போயிருக்கு. நம்ம என்னங்களா பம்பாயில போய் முழங்கால் மாத்துறதுக்கு அவ்வளவு பெரிய ஆள் இல்லையே. ஓடுறாரு ஓடுறாரு. இங்க சனாவத நேரம் இல்லை, சனாத இல்ல போல இருக்கு. தராவி தொழுகைக்கு சனா இல்லைன்னு நினைக்கிறேன். கேட்டு பார்க்கணும் ஆபீஸ்கள்ட்ட. சலவாத்தும் இல்லை. நான் யாரை குறை சொல்லல, ஜனங்களின் காரணமாகத்தான் இவன் அப்படி தொழுக வைக்கிறான். இவர் இந்த வருஷம் கொஞ்சம் நீளமா தொழுக வச்சா அடுத்த வருஷம் மீட்டிங்ல பேசுவாங்க யார கூப்பிடுறது. ஓதுறதெல்லாம் நல்லா தான் ஓதனாரு, ஓதனதெல்லாம் இல்ல. சகோதரர்களை நிம்மதியா தொழுகணும். நான் விரும்புறேன், உண்மையிலே ஆசைப்படுறாங்க. ஒரு 4 பேர் பேசணும், நிம்மதியா தொழுகணும், அமைதியா. 1.5 மணி நேரம் ஆகட்டும், 2 மணி நேரம் ஆகட்டும், 20 ரக்காத்துக்கு தப்பில்லை, அமைதியா தொழுகணும். அப்படி ஒரு இடத்துல தொழுக வைக்கிறோம், நம்ம எல்லாரும் தொழுகணும். யார் வந்தாலும் சரி வராட்டாலும் சரி செய்யலாமா அப்படின்னு பேசணும். ஆனா என்ன செய்யறதுங்க, செய்யலாமான்னு பேசுறோம். ஒரு வீட்டுல நம்ம ஒரு காரியம் செய்யலாமான்னு பேசினா வீட்டுக்காரங்களா ஒத்துழைச்சா தானே செய்ய முடியுங்க. வீட்டுக்காரங்க ஒத்துழைக்கணும் அந்த காரியம் செய்ய முடியாது இல்லையா? அது மாதிரிதான் ஜனங்க நம்ம கூட இருக்கிறவங்க ஒத்துழைச்சா செய்யலாம், இல்லாட்ட செய்ய முடியாது. உண்மையில நிம்மதியா தொழுகணும், அமைதியா தொழுகணும். அல்லாஹ் தஆலா அந்த நூன் என்று சொன்னது, தாஹா என்று சொன்னது, இது போல எத்தனையோ வார்த்தைகள் அந்த ஜின்னு கேட்டுச்சு. அது போய் சொல்லுச்சு, இன்னா சமீனா குர்ஆனன் அஜபன். அஜபனுக்கு தான் இதை நான் சொன்னேன், ஆச்சரியமான குர்ஆன். யஹ்தி இலா ருஷ்த். அந்த குர்ஆன் நேர்வழியின் ருஷ்தின் பக்கம் நேர்வழி காட்டுகிறது. ருஷ்த்னு சொன்னா சரியான பாதை, சரியான பாதையின் பக்கம் வழி காட்டுகிறது. சமீனா குர்ஆனன் அஜபன் யஹ்தி இலா ருஷ்தி ஃபஆமன்து பிஹி. நாங்கள் அவ்வளவு பேரும் ஈமான் கொண்டோம், நீங்களும் ஈமான் கொண்டுங்கள். லன் நுஷ்ரிக பிரப்பினா அஹதா. நாங்கள் நம்ம எங்களுடைய ரப்பை கொண்டு நாங்கள் ஷிர்க் செய்ய மாட்டோம். ஜின்னு கேட்டுச்சு, உடனே ஈமான் கொண்டுச்சு. ஆனால் நாம் அதை கேட்கிறோம், குர்ஆனை கேட்கிறோம், ஈமான் வலுவாகிறதும் இல்லை, ஈமான் பலமாகிறதும் இல்லை, ஈமானை பற்றி சிந்திக்கிறதும் இல்லை. சகோதரர்களே, எல்லாத்துக்கும் அசல் ஈமான். அல்லாஹ் 5 கடமை ஆக்கி இருக்கிறான். இந்த 5 கடமைக்குள்ள நான் சொன்னேன் 5000 கோடி இல்ல, அதுக்கு மேல அடங்கி இருக்கு, கணக்கில்லை, எவ்வளவோ அடங்கி இருக்கு இதுக்குள்ள. முதல் விஷயம் எல்லாம் அந்த 5 கடமை சுருக்கமா சொல்லி நான் முடிக்கிறேன். 5 கடமை அல்லாஹ் என்ன சொன்னா, முதல்ல அல்லாஹ்வை நம்பணும். அல்லாஹ்வை நம்பணும் கருத்து அல்லாஹ்வை தான் நம்பணும்.
அல்லாஹ்வை நம்புறதுக்கு அர்த்தம் வேற எதையும் நம்ப கூடாது. அல்லாஹ்வை நம்புறதுக்கு அர்த்தம் வேற எதையும் நம்ப கூடாது. அல்லாஹ்வை நம்புறதுக்கு அர்த்தம் நான் என்னையும் நம்ப கூடாது, நான் உங்களையும் நம்ப கூடாது, நான் என்னையும் நம்ப கூடாது, நான் என் பணத்தையும் நம்ப கூடாது, நான் உங்க பணத்தையும் நம்ப கூடாது. ஹதீஸ்ல வந்திருக்கு அல் கினா அல் அயாஸ் மிம்மா ஃபி ஐதின் நாஸ். செல்வம் செல்வம் எது தெரியுங்களா? மற்றவர்களிடத்தில் வருவதை எதிர்பார்க்காமல் இருப்பதற்கு பெயர் தான் செல்வம். மற்றவங்க கையிலிருந்து அது யாசகமாகவோ அல்லது வேறு வகையாகவோ அல்லது தர்மமாகவோ அல்லது வேறு ஏதாவது வழியோ மற்றவங்க இருந்து எப்படியாவது காசெல்லாம் நம்மகிட்ட வந்து சேர்ந்துடணும் என்று எதிர்பார்க்காமல் ஒரு மனிதன் அல்லாஹ் கொடுத்தா சரி இல்லாட்டா இல்லை என்று அல்லாஹ்வை நம்பி வாழ்வதற்கு பெயர் தான் செல்வம், சீமான் தன்மை. இல்ல எவ்வளவு லட்சம் இருக்கு, கோடி இருக்கு, ஆனா இன்னமும் என்ன செய்யறாங்க? இல்ல சொல்லிட்டு பாருங்க, ஒரு கோடி ஒரு கோடி ஒரு கோடி. இப்ப என்ன தேதிங்க நடக்க போகுது? 29 5.5 கோடி. 30ஆம் தேதி 5.5 கோடிங்களாம். நான் சொல்றேன் 5.5 கோடியும் 5.5 பைசாவும் சமம். அல்லாஹ் நாடினால் 5.5 கோடி கையில வாங்குற உடனே ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிடுவான். 2 கிட்னி ஃபெயிலியர், 10th ஃபெயில் ஆன பரவாயில்லை, பிஎஸ்சி ஃபெயில் ஆன பரவாயில்லை, கிட்னி சோதரர்களை நான் விளையாட்டுக்கு சொல்லறேன். அல்லாஹ் ஆக்கிட்ட ஆயிரம். ஒரு ஆபீஸ் இருந்தார் முன்னொரு காலத்துல, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால எங்க ஊர் பக்கத்து ஊர்ல தொழுக வச்சுக்கிட்டு இருந்தார். தொழுக வச்சு கொண்டிருக்கும் போது அவர் பேச தொழுக முடியாம ஓட முடியாம போச்சு. சரி என்ன அதோட நிறுத்திட்டார், தொழுகையெல்லாம் முடிஞ்ச பிறகு பேசினா அவரால் பேசவே முடியல. அதோட பேசினது நின்றதான், இது வரைக்கும் பேசவே இல்லை. ஓதிக்கிட்டு இருந்தவர் ஹாபீஸ், பேச முடியல. ஏன் பேச முடியல? பேச வைக்கணும்னு நான் சொல்லல, ஏன் பேச முடியல என்று டாக்டர்கள் கண்டுபிடிச்சு கொடுக்கட்டும், டாக்டர்கள் நம்ப தயார். இல்லையானால் நான் அல்லாஹ்வை நம்புவேன், அவனை நம்ப மாட்டேன். எந்த டாக்டரை நம்ப மாட்டேன், எந்த விஞ்ஞானியை நம்ப மாட்டேன். உலகத்தில் இருக்கிற இந்த செல்வந்தரை நம்ப மாட்டேன், இந்த பணக்காரரை நம்ப மாட்டேன். உலகத்தில் இருக்கிற இந்த சக்தி நம்ப மாட்டேன், இந்த வல்லரசை நம்ப மாட்டேன், எந்த பணத்தை நம்ப மாட்டேன், கோடி நம்ப மாட்டேன், மில்லியனை நம்ப மாட்டேன், பில்லியனை நம்ப மாட்டேன், அல்லாஹ்வை நம்புவேன். ஆனா சோதரர்களே, நாம அல்லாஹ்வை நம்ப பணத்தை நம்பினா கூட பரவாயில்லை. பணத்தை நம்புறது இருக்கு, தங்கத்தை நம்புறது, நிறைய தங்கம் இருக்குது, பணம் இருக்குது, லட்சம் இருக்குது, கோடி இருக்குது, நம்புறதுங்கிறது ஒரு வகையில இருக்கு. அதாவது ஏதாவது சமயத்துல செய்யற மாதிரி தெரியும். ஏன்னா பஸ்ல ஏறி பணம் கொடுத்தா தான் டிக்கெட் கொடுக்குறாரு. அதனால பாத்தீங்கன்னா பணம் தான் டிக்கெட் தருது, பணம் தான் டிக்கெட் தருது. அதே மாதிரி பர்த்ல ஏறிக்கிட்டு ரயில்ல பர்த்ல ஏறணும், பர்த்ல ஏறினா முதல்ல கேட்பா பணம் இருக்குதா. ஒரு பர்த்துக்கு 30-40 ரூபாய் வாங்குறாங்க, ரூபாய் கொடுத்தா தான் பர்த் கிடைக்குது. ஆகினா பணம் ஒண்ணு செய்யற மாதிரி தெரியுது, ஆனா அதுவும் செய்யல. அது அல்லதான் செய்யறான், அல்லதான் செய்யறான். ஆனால் பணத்தின் மூலமாக அல்லா செய்யறான், அவ்வளவுதான். மருந்தின் மூலமா அல்லா செய்யறான், பணத்தின் மூலமா அல்லா செய்யறான். அதுவாறு செய்யற மாதிரி தெரியுது. ஒண்ணுமே செய்யாத வஸ்துவு கூட நம்ப தயாருங்களே. ஒரு தடவை போய்கிட்டு இருந்த கார்ல டிரைவர் காரை நிறுத்திட்டார். சார் ஏங்க நிறுத்திட்டீங்க? ராத்திரி 12 மணி, எங்க போய்கிட்டு இருக்கிறோம். கார் நிறுத்திட்டார். ஏங்க நிறுத்திட்டேன்? பூனை வலது பக்கம் இருந்து இடது பக்கம் போயிடுச்சு குறுக்க. நான் கேட்டேன் அடிபட்டுச்சான். இல்ல, அதுக்கு நல்ல காலம், நமக்கு நல்ல காலம் போங்க. இந்த பூனை குறுக்க போனா கெட்ட காலம் சொல்றது, பூனைக்கு கெட்ட காலம் அடிபட்டான், நமக்கு இல்ல. அதுல வேற சாஸ்திரம் இருக்கிறான். இடது பக்கம் இருந்து வலது பக்கம் போனா நல்லதான், வலது பக்கம் இருந்து இடது பக்கம் போனா கெட்ட. பூனைக்கு தெரியுமா? அதை விட மோசங்க பள்ளி, அது கத்திக்கிட்டே இருக்கும். ஆண் பள்ளி பொட்டை பள்ளி கூப்பிடுறது கத்தும், கத்துறதெல்லாம் அதுக்குதான் கத்துது, நம்மளும் அதுக்கு தான். அது கத்துது, ஆண் பள்ளி பொட்டை பள்ளி கூப்பிடுறது கத்துது. அதே மாதிரி இந்த மின்மினி பூச்சி வெளிச்சம் காட்டுதுங்களா, அதுவும் அதுக்கு தான். நிறைய வஸ்து இருக்குது. குயில் கூவுறது அதுக்கு தான், மயில் ஆடுறது அதுக்கு தான். இந்த ஆண் பள்ளி கத்தும். இப்ப நம்ம பேசுற நேரத்தில் ஏதாவது ஒரு விஷயம் போது அது கத்திருச்சான், நல்ல நேரம், காரியம் நடக்கும். அட கூறு கட்ட முண்டை, காரியம் எப்படி நடக்கும்? பள்ளிக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டார். அல்லாஹ் நடத்தினால் நடக்கும். அல்லாஹ் நடத்துற இந்த பள்ளி என்ன செய்ய சகோதரர்களே? சொல்லலாமா ஒரு மூமினுடைய வாயில? ஒரு இடத்துல கல்யாணம் வைக்கணும்னு சொன்னாங்க, வயிறுன்னு சொல்றேன் நான். அல்லாஹ் தஆலா என்ன மன்னிக்கணும். என்ன கேட்ட சில விஷயங்களை சகிக்க முடியல சகோதரர்களே, கேட்க முடியல சகோதரர்களே. ஒரு கூட்டம் நடக்குது, விசேஷம், கல்யாணம் வைக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் சரி கல்யாணம் வச்சிருவோம். எப்போ வைக்கலாம்? சனிக்கிழமை சாயந்தரத்துல இருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இருக்கு, ஞாயிற்றுக்கிழமை மகரிப் வரைக்கும் இருக்கு. சரி கடைசி நேரத்தில் வச்சா தோதருக்கு வந்து நிக்கா எழுதிடலாம், ஞாயிற்றுக்கிழமை அசருக்கு பிறகு. ஒருத்தர் வந்தாரு,
சொல்லுங்க, சனிக்கிழமையே வச்சிடலாம்னு சொல்லுங்க. நான் சொன்னேன், ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம்டா நமக்கு கூட்டம் முடியும் போது கல்யாண சம்பந்தம் நிக்கா சம்பந்தமா சுன்னத்தான முறையில செய்யணும். என்ன தம்பி, நிக்கா என்ன முறையில் செய்யணும்? சுன்னத்தான முறையில் செய்ய. நீங்க செய்யும்போது செய்றீங்களா? சரி, கேளுங்க, என்ன சுன்னத்துன்னு கேளுங்க, அதற்கு கேளுங்க. சுன்னத்தான முறையில செய்யணும், எளிமையா செய்யணும். இபாதல்லா ஹதீஸ்ல வருது, இய்யாக்கும் வத்தனஉம் ஃபஇன்ன இபாதல்லாஹி லைஸ பில் முத்தனஇமீன். சுகவாசத்தை விட்டு உங்களை நான் எச்சரிக்கிறேன். சுகமா இருக்கணும், எதா இருந்தாலும் சுகமா இருக்கணும், சுகமா இருக்கணும், சுகமா இருக்கணும் அப்படின்னு அதை நான் எச்சரிக்கிறேன். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய அடியார்கள் சுகத்தை விரும்புவதில்லை. சுகம் கிடைச்சா சரி, இல்லைன்னா அதை பத்தி கவலைப்படுறதில்லை. இன்னொரு ஹதீஸ்ல இருக்கு, இன்னல் பிதாதத மினல் ஈமான், எளிமையும் சாதாரணத்தன்மையும் ஈமானோடு சேர்ந்தது. சாதாரணமா இருக்கணும். தமிழ்ல சொல்றாங்க பாருங்க, அது என்ன பாஷைன்னு தெரியல, அப்படி பந்தாவா இருக்கணும். அல்லாஹ் கா பந்தா பன்கர் ரஹோ. என்ன பந்தா? நம்ம பந்தா அல்லாஹ்வுடைய பந்தா, அல்லாஹ்வுடைய அடிமை. அடிமையாக இருக்கணும், எளிமையாக இருக்கணும், சாதாரணமா இருக்கணும். நம்மளை பார்த்தா ஒரு பெருமை தெரியக்கூடாது. இன்னொரு ஹதீஸ்ல இருக்கு, அல் அக்லு மஅல் ஹாதிமி மினத் தவாது. நம்முடைய வீட்டு வேலைக்காரர்களுடன் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுறது தவாதுல இருந்துள்ளது, பணிவில் இருந்துள்ளது. வீட்டு வேலைக்காரங்க சாதாரணமானவங்க, வீட்டு வேலைக்காரங்க கூட உட்கார சாப்பிடுங்களா? நம்மளாம் சாப்பிட்டு வேலைக்காரங்களுக்கு தனியா சாப்பாடு போட்டு அப்படி மூளையில் உட்கார்ந்து சாப்பிடுன்னு சொல்லிடுவோம். இல்ல, வேலைக்காரரோடு சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுவது தவாதுல இருந்து உள்ளது, எளிமையில் இருந்து உள்ளது, பணிவில் இருந்து உள்ளதுன்னு சொன்னாங்க. பிறகு தங்க பத்தி சொன்னாங்க, ஆக்குழுக்கமா ஏ குழு அப்படி ஒரு அடிமை சாப்பிடுவது போல நான் சாப்பிடுகிறேன்னு சொன்னாங்க. அப்படிதான் சாப்பிட்டாங்க. சொல்லலாம், சீக்கிரமாக சாப்பிடணும், எளிமையாக சாப்பிடணும், சாதாரணமா சாப்பிடணும். நிக்கா சனிக்கிழமை வைக்கலாம்னு சொன்னா, அவர் ஒருத்தர் வந்து மெதுவா வந்து சொல்ற, காதுல சொல்றது ஒண்ணு இருக்குது, காது பக்கத்துல வந்து சொல்றது. சில பேர் ரகசியம் சொல்றேன்னு சொல்லி பக்கத்துல வந்து வாயில வச்சு சொல்லுவாங்க. இந்த வாய் பக்கத்துல வந்து காதுல சொல்லணும். பக்கத்துல வந்து நமக்கு சொல்ற விஷயத்தை நேரா பார்த்துக்கிட்டு வாயில வாய வச்சு சொன்னா என்ன செய்யுங்க? அப்புறம் காதை திருப்பினா அவர் திரும்பிக்கிறார். அப்புறம் நம்ம வாய்ப்பு என்ன பண்றது? நம்ம ஆளு அப்படியே இருக்கிறாங்க. இவ காதல வந்து சொன்னாரு, வந்து அத சொல்றது, காதல சொல்றது ஒண்ணு இருக்கு, பிறகு அதுலயே மெதுவா சொல்றது ஒண்ணு இருக்குது, அப்புறம் குசு குசுன்னு சொல்றது ஒண்ணு இருக்கு. அது மெதுவை விட மெதுவது குசு குசு. குசு குசுன்னு சொன்னார். என்னங்க இல்லைங்க, கடைசி நேரத்தில் வச்சா லேசு அப்படின்னா. அப்புறம் ஒருத்தர் வந்தார். இப்ப கடைசி புடிச்சு பார்த்தா தெரியுது, ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 4:30 இருந்து 6 வரைக்கும் ராகு காலம். ஒருத்தர் வந்து இந்த ரகசியத்தை சொன்னார். இது ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 4:30 இருந்து 6 வரைக்கும் ராகு காலம், அந்த நேரத்தில் நிக்கா நடத்த வேண்டாம், அதுக்காகத்தான் சொல்றாங்க. இல்லையே, நம்ம சூரியன்லாம் இருக்க பகல் காலம் தானே, அது ராகு காலம் இல்லையே. அதே எப்படி ராகு காலமாக ஞாயிற்றுக்கிழமை? சோதனை காலம் எதாவது செய்யுமா? லா தசுப்பு தஹர் ஃபஇன்னி அனத்தார், லா தசுப்பு தஹர் ஃபஇன்னி அனத்தார். காலத்தை ஏசாதீர்கள், ஏனென்றால் நான் தான் காலம். அல்லாஹ் சொல்லுகிறான். எந்த காலம் எதுவும் செய்யாத சகோதரர்களே, நம்மகிட்ட இருக்கிற அதாவது நஹூசத், கெட்ட தன்மை, முசீபத். நம்மகிட்ட இருக்கிற முசீபத் என்னங்க? தொழுகாம இருந்தால் அது முசீபத், அல்லாஹ் சொன்னபடி நடக்காம இருந்தால் அது முசீபத். பாருங்க, ஹதீஸ்ல வருது. ஹதீஸ்ல பெரியார்கள் சொல்லி இருக்காங்க, கை கழுவும் போது, wudu செய்யும் போது, கை கழுவும் போது அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் யும்ன வல் பரக்கத வ அஊது பிக்க மினஷ் ஷூமி வல் ஹலகதி. கை கழுவும் போது என்ன ஓதுமா? பிஸ்மில்லாஹி வாலா மில்லத்தி ரசூலில்லாஹி, யா அல்லாஹ் உன்னுடைய பெயரால் ஆரம்பிக்கிறேன், உன்னுடைய ரசூலுல்லாஹ்வுடைய தீன்படி நான் இந்த காரியத்தை செய்கிறேன். பிறகு சொல்லணுமா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் யும்ன, நான் பரக்கத்தை கேட்கிறேன். யும்னுன்னா பரக்கத். யும்ன் என்றால் அரபியில பரக்கத். மைமூன் பேர் வச்சிருப்பாங்க, அந்த மைமூன் சொன்னாலும் பரக்கத், ஐமன் பேர் வச்சிருப்பாங்க, ஐமன் சொன்னாலும் பரக்கத். அதுக்கெல்லாம் பரக்கத்துன்னு அர்த்தம். மைமூன் சொன்னாலும் அது அர்த்தம். நம்ம ஊர்ல மைமூனு மைமூனு மைமூனு, அது பரக்கத்து மாதிரி தெரியல, வேற என்னமோ மாதிரி தெரியுது. பேரை வச்சு ஒழுங்கா கூப்பிடுறது இல்லை. அப்போ கொலுசுன்னு சரிங்களா? அது இருக்கா நம்ம ஊர்ல? இருக்கா இல்லைங்களாங்க? இருக்குங்களா? என்ன அர்த்தம் கொலுசனுக்கு? காலில் போடுற கொலுசுன்னு கேள்விப்பட்டிருக்கோம். குல்ஷன், பார்சியில குல்ஷன் அப்படின்னா பூங்கான்னு அர்த்தம். சொல்லவே முடியாது நமக்கு. முதல்ல காஃபே வராது, ஏன்னா தமிழ்ல காதா இருக்கு, கா இல்ல, ஷீன் இல்ல, சமஸ்கிருதத்துல ஷா இருக்கு, தமிழ்ல இல்ல.
இப்ப போய் குல்ஷன் பீவின்னு கூப்பிட போறோம். ஏன் அந்த பேரை வைக்கணும்? அந்த பேரே வேண்டாங்களே, வாயில வர்ற பேரை வச்சுட்டு போலாமே. ஜெயினபு வைங்க, பரவாயில்ல வந்துடும் வாயில. அது மாதிரி வாயில வர்ற பேரை வச்சுட்டு போங்களேன். ஹப்சான் வைங்க, வாயில வந்துட்டு போகுது. வாயிலேயே வராத பேரை வச்சுக்கிட்டு கொலுசுன்னு கொலுசுன்னு. எனக்கு ரொம்ப கஷ்டமா தெரியுது இதெல்லாம் கேட்கும். பேரை பத்தி அன்னைக்கு கூட சொன்னேன், இன்னைக்கு யாவும் வந்துருச்சு சொல்றேன். ஹைர் அல்லாஹ் தஆலா சொல்ற விதத்துல நான் சொல்ல வந்தேன். ஒண்ணு ஈமான் அல்லாஹ்வத்தான் நம்பணும், வேற எதையும் நம்ப கூடாது. படியில முட்டிக்கிட்டாருங்க. இவர் 5 அடி, படி 5 அடி, நிலம் 5 அடி, இவர் 5 அடி. முட்டாம என்ன செய்வாரு? உள்ள வந்துட்டார். திரும்பி என்னங்க போலீங்களா? முட்டிக்கிட்டேன், நல்ல நேரம் இல்ல வந்துட்டேன். சரி, இங்கிட்டு செவுத்த உடைச்சு விடுறோம் போங்க. இப்ப பார்க்கலாம் நல்ல நேரமா. இதெல்லாம் விளையாட்டா இல்லைங்களா? அல்லாஹ் கிண்டல் செய்யற மாதிரி இல்லையா இது? அல்லாஹ் செய்கிறான் என்பதற்கு பதிலாக சும்மா நிலவுல போய் முட்டிக்கிட்டு நான் திரும்பி வந்துட்டேன். இதை விட அதிசயம், போகும்போது எங்க போறீங்கன்னு கேட்டார். நீ எல்லாம் ஒரு பொம்பளையா, உன்னை எல்லாம் கட்டிக்கிட்டு அழுகிறேன்னு பொண்டாட்டிய. அவ சொல்ற, நீ போகும்போதே எனக்கு தெரியும், நேத்தால நான் கேட்கறது, நீ போகும்போதுதானே கேட்க முடியும். அப்படி போகும்போது எங்க கேட்கிற, வந்த பிறகு கேட்ட என்ன பேர், போகும்போது கேட்டான். 2 பேரும் சண்டை. இப்ப இதுதான் கெட்ட நேரம். நீ உள்ள வந்ததுதான் கெட்ட நேரம். வெளியே போயிருந்தா ஒன்னா இருக்காது. உள்ள வந்ததுதான் கெட்ட நேரம். வீணா வம்பு வேலைக்கு வாங்கிட்டு இருக்கிறீங்க. போயிருக்கலாம். அப்படியே எங்க போறேன்னு கேட்கக்கூடாது. இதெல்லாம் யாராவது சொல்லலாம். அல்லாஹ்வை நம்பாதவர்கள் இந்த உலகத்தினுடைய அடிமைகள், பணத்துடைய அடிமைகள், காசுடைய அடிமைகள், சக்தியுடைய அடிமைகள், லுக்கியினுடைய அடிமைகள், தொப்பியினுடைய அடிமைகள். அவர்கள் வேண்டுமானால் சொல்லட்டும், மூமின்களே எங்கே செல்லுகிறீர்கள்? போன குறுக்க போயிருச்சே, அதை நம்புவதற்கு பக்கம் செல்லுகிறீர்களா? சோத்த நிலவுல முட்டிக்கிட்டீங்களே, அதை நம்புவதற்கு செல்லுகிறீர்களா? எதன் பக்கம் செல்லுகிறீர்கள்? அல்லாஹ்வை மட்டும் நம்புங்கள், வேற யாரையும் நம்பாதீர்கள். 1. 2வது கடமை அல்லாஹ் தஆலா தொழுகை. எவ்வளவு பெரிய கடமை தொழுகை! தொழுகையில எங்கேயும் குனிய கூடாது, இங்க ஒண்ணுதான் குனியணும். ஒரு முஸ்லிம் இந்த உலகத்தில் யாருக்கும் தலை குனிய கூடாது. பணிவா நடக்கிறது வேற, பணிவு என்பது வேற, தலை குனிவது என்பது வேற. பணிவு என்பது வேறு, தலை குனிவது என்பது வேறு. பெருமை இல்லாமல் இருப்பதற்கு பெயர் பணிவு. தலை குனிவது என்பது அடிமைத்தனம். நமக்கு அடிமைத்தனம் கிடையாது. நான் இந்த உலகத்திலே செல்வந்தர்கள், ஜோபல காசு இல்லாமல் இருக்கலாம், ஜோபல பணம் இல்லாமல் இருக்கலாம். என்னுடைய மனதிலே அல்லாஹ் இருக்கிறான். என்னுடைய மனதிலே அல்லாஹ் இருக்கிறான். சாப்பாடு இல்லையே, சாப்பாடு இல்லை என்னங்க ஆகும்? இந்த கேட்கிறேன், சாப்பாடு இல்லை என்ன ஆகும்? சும்மா சொல்லுங்களேங்க, என்னதாங்க ஆகும்? ரொம்ப கஷ்டப்படுவோம். கஷ்டப்பட்டா என்ன ஆகும்? சாப்பாடே கிடைக்கல. நான் சொன்னேன் நேற்று பீர் அஜர்த்துட்டு, இங்க படிச்சு அதை சொன்னேன். ஒரு அஜர்த் பயான் செஞ்சாரா, அல்லாஹ் நம்புங்க, அல்லாஹ் சாப்பாடு கொடுப்பான். நீங்க கேட்காமலே அல்லாஹ் கொடுப்பான். இவர் போய் ஒரு பக்கம் காட்டு, ஒரு ஆத்து பக்கம் போய் உட்கார்ந்துட்டார், ஒரு ஓரத்துல மரத்துக்கடியில. அது எல்லாரும் போற இடம், வர்ற இடம். அந்த காலத்துல போகும்போது வரும்போது கட்டி சாதம் கொண்டு வருவாங்க, ஆத்து ஓரத்துல உட்கார்ந்து சாப்பிடுவாங்க, சாப்பிட்டு போயிடுவாங்க. ஒரு ஆள் வந்தாரு, கட்டி சாதத்தை அவிச்சாரு, நல்ல வாசம் வந்துச்சு. இருக்கு மரத்துக்கிட்ட உட்கார்ந்து இருக்கிறாரு. நல்லா சாப்பிட்டாரு, சாப்பிட்டு ஆத்துல தண்ணி குடிச்சாரு, காயத்துல அங்கே போட்டு போயிட்டாரு. இவர் நினைச்சிட்டு இருக்காரு, ஏன்னா அல்லாஹ் கொடுப்பான்னு சொன்னாரு அஜத்து, இந்த ஆள் சாப்பிட்டு போறானே, நமக்கு கொடுக்கானாமே. சரி, அவரும் போயிட்டார். 2வது ஆள் வந்தார், சரி இவராது கொடுப்பாரான்னு நினைச்சாரு, அவரும் அதே மாதிரி சாப்பிட்டு போயிட்டார். 3வது ஆள் வந்தாரு, அவரும் அதே மாதிரி சாப்பிட்டு போயிட்டார். இப்ப இவருக்கு பசியோ தாங்க முடியல, நேரமெல்லாம் தாண்டிடுச்சு, பசி தாங்க முடியல. கடைசியில பார்த்தாரு, 4வது ஆள் வந்து சாப்பிடும் போது மெதுவா அப்பதான் திரும்பி பார்த்தார். நீங்க யாருங்கன்றார். நான் இப்படி ஒரு ஆள் வழி போக்கணுங்க. ஏன் இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க? இப்ப பசி உட்காந்து வாங்க சாப்பிடுங்கன்னு சொன்னார். சரி, அப்புறம் போய் சாப்பிட்டாரு. ஆளா கொடுத்தாரு, சாப்பிட்டாரு. நல்லா சாப்பிட்டு திருப்தியான பிறகு அஜத்துட்டு போனார். அஜத்து, எல்லாம் சொன்னீங்க, ஒண்ணு சொல்ல மறந்துட்டீங்களேன்றார். என்ன கணக்கணும்னு சொல்லலையே. இதையும் சொல்லி இருக்கணும்ல நீங்க. அல்லாஹ்தால கணக்கிறதுக்கு பிறகு கொடுக்கறதா நாடி இருந்தா கிடைக்கும். கணச்சாலும் கொடுக்கல, இருமனாலும் கொடுக்கல, இருமி செத்தாலும் கொடுக்கலன்னா கொடுக்க மாட்டான். அப்படியாலும் இருக்காங்கல்ல, அப்படியாலும் இருக்காங்க. ஒரு ஆள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாராம் மஸ்னவில, மௌலானா ரூமி எழுதி இருக்கிறாங்க. தீன் மீது நமக்கு எவ்வளவு ஆசை இருக்கு. எல்லாரும் நமக்கு எல்லாம் தீன் மேல ஆசை இருக்கு. தீனுக்கா என்ன வேணாலும் செய்ய தயார். தீனுக்காக சத்தம் போட சொல்லி பாருங்க.
நான் சொல்றேன் குறை நினைச்சு கூடாது. நாரே தக்பீர் அல்லாஹ் அக்பர் சத்தம் போட சொல்லுங்க. பூரா இந்த குடல் இங்க வந்துடும். நாரே தக்பீர் அல்லாஹ் அக்பர் எல்லாம் முடிச்சு தொழுகிற நேரத்துக்கு வீட்டுக்கு போயிடும். என்ன நாரே தக்பீர் அல்லாஹ் அக்பர்? அது மாதிரி தீன் மேல எல்லா பிரியம் இருக்கு. சத்தம் போட சொல்லுங்க. அரே தக்பீர் அல்லாஹ் அக்பர், அரே தக்பீர் அல்லாஹ் அக்பர் எல்லாம் முழங்கால் இங்க வந்துடும். சரி ரைட்டு. ஆனா தொழுகிற நேரத்துக்கு ஆளை காணும். தொழுகாதவர்களுக்கு மூமின் என்று சொல்லக்கூடிய உரிமை இல்லை. நான் சொல்லல, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. ஏதோ ஒரு பள்ளிவாசல் நான் இடிச்சதுக்கா வருத்தப்படுறோம், அந்த தேடி வந்தா வருத்தப்படுறோம், கவலைப்படுறோம், துக்கப்படுறோம். அப்படி ஆயிருந்திருக்க கூடாது. அது இந்தியாவில் ஆயிருக்க கூடாது. இந்தியா போல நாட்டில் இது ஒரு பெரிய துரதிர்ஷ்டம், நிவர்த்தி செய்ய முடியாத துரதிர்ஷ்டம். நிவர்த்தி செய்ய வேண்டியவர்களே வழிதவறி போய் கொண்டிருக்கிறது துரதிர்ஷ்டம். அல்லாஹ் தஆலா யாரை எப்படி அழிக்கிறோமோ அப்படி அழிக்கிறதுக்குள்ள நேரத்தை உண்டு பண்ணுவான். அது வேற விஷயம். ஆனால் அந்த ஒரு பள்ளி கொஞ்ச நேரம் தொழுகப்படாமல் இருந்ததுனால வந்த வினைதான் அது. அந்த முஸ்லிம்கள் இல்ல, அதனால தொழுகல, அதனால வந்த வினை. இங்க பள்ளி இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் தொழுகை விடுகிறார்களோ, மன் தரக்க ஸலாத்த முத்தஅம்மிதன், யார் தொழுகை விடுகிறார்களோ ஃபக்கத் ஹதமத்தீன், அவர் தீனை இடிக்கிறார். தொழுகை விடுகிறவர் அவர் ஒரு பள்ளியை இடித்தார். நீங்கள் இஸ்லாத்தை அழிக்கிறீர்கள் தொழுகாதவர்கள். நான் சொல்ல நம்ம நபி சொன்னது சகோதரர். அதுல சந்தேகப்பட்டா கூட ஈமான் போயிடும். அஸ்ஸலாத்து இமாதுத்தீன் ஃபமன் அகாலஹா ஃபகத் அகாலத்தீன் வமன் தரக்கஹா ஃபகத் ஹதமத்தீன். யார் தொழுகை விடுகிறார்களோ தீனை இடிக்கிறார்கள். அதனால் தொழுதாகணும். 5 நேரம் தொழுதாகணும். எந்த வேலையும் விடலாம், தொழுகைங்கிற வேலையை விடக்கூடாது. சொல்லணும் இல்லைங்களா? எனக்கு வேலை இருந்துச்சதுனால தொழுகலேன் அப்படி சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? எனக்கு தொழுகிற வேலை இருந்துச்சாக இந்த வேலை நான் செய்ய மாட்டேன். தொழுகிறது தான் வேலை, மற்றதெல்லாம் வேலை இல்லை. தொழுகிறது தான் வேலை, மற்றதெல்லாம் என்ன இல்லை, வேலை இல்லை. செய்து பாருங்க, அல்லாஹ் தஆலா துனியாவிலே சுகமா வைப்பான். ஃபைன தலஹபூன், எங்கே போகிறீர்கள்? தொழுகையை விட்டுட்டா சுகம் தேடி போகிறீர்கள், ஜமாத்தை விட்டுட்டா சுகம் தேடி போகிறீர்கள். தீனிலே ஆக தூணாக இருக்கிற தொழுகை விட்டு விட்டா நீங்கள் இன்பத்தை தேடி போகிறீர்கள். ஃபைன தலஹபூன், எங்கே செல்கிறீர்கள்? நீங்கள் போகிற போக்கு தவறான போக்கு, நீங்கள் செல்லுகிற செல்லுகை தவறான செல்லுகை, போகாதீர்களுக்கு. சரி, அடுத்தது 3வது அல்லாஹ் தஆலா ஜகாத் கடமையாக்கும், நோன்பு கடமையாக்கும். நோன்பு எப்படிப்பட்ட சகோதரர்கள், சுப்ஹானல்லாஹ், நான் சொன்ன சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இவ்வளவு ரசிக்கத்தக்க இபாதத்து அல்லாஹ்வுக்காக. ஆனா நோன்புல இருக்கணும், அல்லாஹ்வுக்காக இருக்கணும். சாயந்தரம் முடிக்கிற கஞ்சி வடைக்காக இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுக்காக நோன்பு வைக்கிறது. நான் பட்டினியா இருக்கிறேன், இந்த பட்டினியின் போதெல்லாம் எனக்கு அல்லாஹ் நினைவு வந்து கொண்டே இருக்கிறான் சகோதரர்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருஷம் பூரா நோன்பு வச்சாங்க. அதான் வருஷம் பூரா விட்டு விட்டு வச்சுக்கிட்டே இருந்தாங்க. வெறும் ரம்ஜான் வந்தா தான் நோன்பு வைக்கிறதுங்கிறது இல்லை, இது கடமையான நோன்பு. பாக்கி எப்பவும் நோன்பு வைப்பாங்க. மாசத்துல அதிகமான நாட்கள் நோன்பு வச்சிருப்பாங்க. நோம்புங்கிறது யாருக்கும் காண்பிக்க முடியாத, யாரும் பார்க்க முடியாத இபாதத். மத்த இபாதத்தெல்லாம் பார்க்கறாங்க, தொழுதா பார்க்கறாங்க, தர்மம் கொடுத்தா பார்க்கறாங்க, ஹஜ் செய்தா மத்தவங்க பார்க்கறாங்க. நம்ம நோம்பு வச்சிருக்கோம். நம்ம நோம்பு வச்சிருக்கிறது யாருக்கு தெரியும்? கொஞ்சம் டாக்டர்கிட்ட போய் கொஞ்சம் ஸ்டெதாஸ்கோப் வச்சு பாருங்க, நான் நோம்பு வச்சிருக்கிறது தெரியுதான்னு பார்க்க சொல்லலாம். வகுத்துல வச்சு பார்க்கட்டும், நோம்பு வச்சிருக்கா இல்லையாண்டு. இல்ல வேற அதை விட பெரிய டாக்டர் போய், ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் போய் இசிஜி எடுத்து பார்க்கலாம், நோம்பு வச்சிருக்கிறோமா இல்லையாண்டு. இல்ல அதை விட பெரிய டாக்டர் போய் ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம், நோம்பு வச்சிருக்கிறோமா இல்லையாண்டு. உலகத்திலே யாருமே அறிய முடியாத அல்லாஹ் ஒருவன் தான் அறிகிறான், நோன்பு வைத்திருக்கிறவன் அறிகிறான், நோன்பா இல்லையா என்று. ஆகையினால் இந்த நோன்புக்கு அல்லாஹ் தஆலா மிக பெரும் கூலி, ரய்யான் என்று சொர்க்கம் வைத்திருக்கிறான். ஆகையினால் இந்த நோம்போடு இழுத்துக்கூடாது இன்ஷா அல்லாஹ். இந்த நோம்புக்கு பிறகு எப்பவெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குதோ நோன்பு வைக்கணும், அந்த நோம்புல ருசி அனுபவிக்கணும். இந்த கடமைகளை செய்தால்தான் நீங்கள் சரியான வழியிலே செல்லுகிறீர்கள். இல்லையானால் அல்லாஹ் கேட்கிறான், ஐன தத்ஹபூன், மக்களே எங்கு செல்கிறீர்கள்? மானுடர்களே எங்கு செல்லுகிறீர்கள்? மனிதாபிமானத்தை வளர்த்த வேண்டும் என்று சொல்லுகிற மகான்களே எங்கு செல்லுகிறீர்கள்? ஐன தத்ஹபூன், உலகமே நீ எங்கு செல்லுகிறாய்? அமெரிக்காவே எங்கு செல்லுகிறாய்? ஆப்பிரிக்காவே எங்கு செல்லுகிறாய்? இந்தியாவே எங்கு செல்லுகிறாய்? இங்கிலாந்து எங்கு செல்லுகிறாய்? இதுக்குள்ள இந்த அர்த்தம் எல்லாம் இருக்கு, நான் சொல்லல. எங்கு செல்கிறீர்கள்? அழிவை நோக்கி செல்கிறீர்கள், ஆபத்தை நோக்கி செல்கிறீர்கள், துன்பத்தை நோக்கி செல்கிறீர்கள், தொல்லையை நோக்கி செல்கிறீர்கள். அதை விடுங்கள். இந்த குர்ஆன் அல்லாஹ்வினுடைய புறத்திலிருந்து இறக்கப்பட்டது. இந்த குர்ஆனின் பக்கம் வாருங்கள். எனக்கு உங்களுக்கும் இந்த நல்ல இரவுகளிலே, இது மீதம் இருக்கிற சில இரவுகளிலே அல்லாஹ்வையே நம்பி அவனுக்காக தொழுது நோன்பு வைத்து ஜகாத் கொடுத்து ஹஜ் செய்கிற காலத்தில் செய்து இனி வாழ்க்கை முழுவதும்
இன்று மட்டுமல்ல, நாளை மட்டுமல்ல, வாழ்க்கை முழுவதும் இந்த 5 கடமைகளுக்கு இருக்கிற அத்தனை கடமைகளை நிறைவேற்றி வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்க வேண்டும் என்று துஆ செய்து முடிக்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.